எனவே மீண்டும் அனைவருக்கும் மாலை வணக்கம், குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி இன்றைய நாளும் எந்த தடங்களும் இல்லாமல் இன்னும் 2 மணித்தியாலங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்களும் இல்லையா, இன்டர்நெட் நெட்வொர்க்ஸ் எவ்ரிதிங் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பாடத்தை தொடங்கலாம். So today also English with ease, இலகுவாய் ஆங்கிலம் with the teacher with the heart, சிவா சார் உங்களுடன் இணைந்து கொள்கிறேன். மீண்டும் தொடர்ந்தும் என்னால் முடிந்தவற்றை உங்களுக்கு வழங்குவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன். ஓகே, லெட்ஸ் மூவ். ஸோ போன வீக் 2 வாரங்களாக நாம் ஆக்டிவ் பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா. we have been learning active nearly 2 weeks. தடைகள் நடுவில் 2 நாள் தடங்கல்கள் வந்தாலும் we are learning. We have been learning 2 weeks. So நம்ம கண்டினியூஸ்னா என்னன்னு படிச்சோம், பெர்ஃபெக்ட்னா என்னன்னு படிச்சோம். நான் சொன்னோம் ஆக்டிவ் என்பதை பிரதானமாக 4 வகையாக பிரிக்கலாம்னு படிச்சோம். ஆக்டிவ் என்பதை பிரதானமாக 4 வகையாக பிரிக்கலாம்னு படிச்சோம். அதற்கு பிறகு அந்த 4 வகை 3 பகுதிகளாக பிரிந்தது. அதில் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பற்றி பேசவில்லை. நாம் கண்டினியூஸ் பற்றி நினைக்கிறேன் 2 நாட்கள் பேசணும். we talked for 2 days இல்லையா, 2 நாட்கள் பேசினோம். then perfect, last week we talked about perfect, present perfect, past perfect, future perfect. அதில் present perfect வேறு விதங்களில் எப்படி பயன்படுத்துவது, just போட்டு, already போட்டு, never ever போட்டு எப்படி யூஸ் பண்றது பற்றி படிச்சோம். அதுக்கு முதல்ல கண்டினியூஸ் படித்தோம். எப்படி வேறு விதமான யூசேஜ் என்ன, கண்டினியூஸின் வேறு விதமான யூசேஜ் படிச்சோம். ஸோ as you know, ஓகே அட்வைஸ் இருக்கு இல்லையா, மறந்துட்டேன், சாரி. ஸோ வாழ்க்கையை நாம் ரசிப்பது நாம் பயணிக்கும் பார்க்கும் விதத்தை வைத்து தீர்மானிக்கப்படும். நாம் பயணிக்கும் பாதையையும் பார்க்கும் விதத்தையும் வைத்துதான் நம்மளுடைய சந்தோஷம் என்பது தீர்மானிக்கப்படும். கவலைகள் துன்பங்கள் இருக்கின்றன என்று தெரிந்தும் அதில் தொடர்ந்து பயணிப்பது, அதை மட்டுமே ரசித்துக் கொண்டு பயணிப்பது வாழ்க்கையாகிவிடாது. சோ அதையும் தாண்டி வாழ்க்கை என்பது வாழப்போது கொஞ்சம் பயணம். இந்த பயணம் கொஞ்ச நேரம் தான். சோ இந்த பயணத்தில் துன்பங்களை மட்டும் பார்த்து கொண்டு இராமல் இந்த உலகில் இருக்கும் சந்தோஷத்தையும் பார்க்க வேண்டும். That is the theory. So our happiness depends on how we choose to look at the world. நாம் எப்படி உலகத்தை பார்க்க தெரிவு செய்கிறோம், எந்த முறையை தெரிவு செய்கிறோம், எந்த பாதையை தெரிவு செய்கிறோம், பாதையிலும் எந்த பக்கத்தை தெரிவு செய்கிறோம் இல்லையா. சீட் ஓரத்து ஜன்னல் ஓரத்து சீட் கிடைச்சா மட்டும் பத்தாது, அங்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. வசதி வாய்ப்பு மீன் சந்தோஷம், சந்தோஷம் மீன் மனதின் சந்தோஷம். நான் சொல்லியிருக்கேன் சந்தோஷம். சோ அது எப்படி என்பது மிக முக்கியமானது. So let's look at the world beautifully, or look at the beautiful side of the world. உலகை, வாழ்க்கையின் அழகான சந்தோஷமான பகுதிகளை பாருங்கள். துன்பங்கள் நிறைந்திருக்கின்றன, அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷத்தை தேடிய பயணமாக இருக்கட்டும். வாழும் வாழ்க்கை கொஞ்சமாக இருக்கும். ஓகே, let's move. Right, last 2 weeks we have been learning present perfect or perfect and continuous. Yeah, we have been learning என்பது ஒரு வாக்கிய வகை. அது பிறகு படித்துக் கொண்டிருக்கிறோம். பெர்ஃபெக்ட் வாக்கியங்களையும் கண்டினியூஸ் வாக்கியங்களையும் படிச்சோம் இல்லையா. சோ இதெல்லாம் படிச்சு முடிஞ்ச விஷயங்கள். இதுல எல்லாம் நல்ல தெளிவு ஒன்று இருக்கணும். எனக்கு என்ன தெளிவு இருக்கிறதோ அந்த தெளிவு உங்களுக்கும் இப்போது இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை. அதையும் தாண்டி இருந்தால் ஐ எம் சோ ஹாப்பி. ஓகே, ஒரு ஆசிரியர் என்பது இல்லையா, ஒரு ஆசிரியர் என்பது ஏணியாக இல்லையா இருப்பார் எப்பவுமே. சோ ஐ எம் ஆல்சோ a ladder. சோ இதை படித்து என்னிடம் இருக்கும் அறிவையும், அதாவது அறிவுமின் இந்த விஷயத்தில் தாண்டி நீங்கள் தேடி கற்றிருந்தால், நிறைய விஷயத்தை தேடி படிச்சிருந்தா
சார் எனக்கு இது மாதிரி புது விஷயம் ஒன்று தெரியும் சார், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல அப்படி சொல்ல முடியுமா இருந்தா, தட் இஸ் த சக்சஸ் ஆஃப் மை ஜேர்னி. எனது பயணத்தின் வெற்றி அதாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் எனக்கு என்ன தெரியுமோ அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ கீப் ஸ்டடிங், keep watching those videos and learn more and more. ஒவ்வொரு பாடமும் வீக்கும் நடக்கும் பாடத்துல கம்ப்ளீட் ஆயிருங்க. ஒவ்வொரு வீக்கும் நடக்கும் பாடத்துல கம்ப்ளீட் ஆயிருங்க. சோ இன்று நம்ம புது பாடத்துக்கு போறோம். என்னது? சிம்பிள் என்ற பகுதிக்கு போறோம். சிம்பிள் என்ற பகுதியில் சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர்னு 3 பகுதியா பிரிக்கலாம்னு நம்ம படிச்சோம். சோ மத்தெல்லாம் தமிழ் மீனிங் நல்லா பார்த்துக்கோங்க. ஐ ஆம் ஸ்பீக்கிங் அபவுட் சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் என்பது நடக்கும் என நினைப்பவை. இப்ப இந்த சார்ட் உங்க கையில இருக்கு இல்லையா? இதோட பெரிய சார்ட் ஒன்று இருக்கு உங்க கையில, ஃபில் பண்ணிக்கோங்க. நடக்கும் என நினைப்பவை. இது ஒவ்வொன்றை பற்றி நாம் பேச போறோம். இன்றைய நாளில் இது எல்லாத்தையும் பேச போறோம் இல்லை, ஒரே ஒரு வாக்கிய வகை மட்டும்தான் பேச போறோம். இல்லாட்டி குழப்பம். இந்த வாரம் அல்லது இன்று சிம்பிள் ஃபியூச்சர், நாளை சிம்பிள் பாஸ்ட், நெக்ஸ்ட் வீக் சிம்பிள் பிரசன்ட். ஏன்னா இது கொஞ்சம் கடினமான பகுதி. கண்டினியூஸ் அல்லது பெர்ஃபெக்ட் வாக்கியங்களை படித்தது போல் ஒரே நாள்ல 3 வகையும் படிக்கிறது கொஞ்சம் இட்ஸ் டிஃபிகல்ட். ஓகே, I hope you understand. So today's lesson is going to be simple future. நடக்கும் என நினைப்பவை. இப்ப நல்லா பார்த்தா தெரியும், இது கொஞ்சம் வித்தியாசமான சார்ட். இப்படி ஒரு சார்ட் உங்களோட வாழ்க்கையில் இதுக்கு மேல பார்த்திருந்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்படி பார்க்கலைத்தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இருந்தா, அப்படி தமிழ் அர்த்தத்தோட ஒரு சார்ட் ஒன்று இங்கிலீஷ்ல பாக்குறீங்களா இருந்தால் பாருங்க. ஃபியூச்சர் இருக்கும் இடங்களில் எல்லாமே நினைப்பவை நினைப்பவை நினைப்பவைன்னு இருக்கு. அது சிம்பிள் ஃபியூச்சரா இருக்கலாம், ஃபியூச்சர் பர்ஃபெக்டா இருக்கலாம், ஃபியூச்சர் கண்டினியூஸா இருக்கலாம். நினைப்பவை. ஓகேவா? இப்ப நான் அன்றும் சொன்ன இந்த சார்ட்லாம் ஃபுல்லா பாடமாக்கிக்கோங்க. சிம்பிள் ஃபியூச்சர்னா நடக்கும் என நினைப்பவை, இல்லோட பேஸ் ஃபார்ம், பிரசன்ட் பர்ஃபெக்ட் செய்து இருப்பவை, ஹேவ் ஆஸோட பாஸ் பாடுகள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் செய்து இருந்தவை, அட்டோட பாஸ் பாடுகள், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் செய்து அல்லது நடந்து இருக்கும் என நினைப்பவை, வில் ஹேவோட பாஸ் பாடுகள். அப்படி சொல்ல முடியாது. ஃபுல்லா அந்த சார்ட் முடியணும். இப்பயே படனம் செய்து கொள்ளுங்க. குறுக்கு கேள்வி கேட்டு பாருங்க நீங்களே. பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹெட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சார் அப்படி சொல்லணும். ஓஸ்வோட ஐஎன்ஜி எங்க யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் கண்டினியூஸ்ல தானே, ஆக்டிவ்ல பாஸ்ட் கண்டினியூஸ்ல தானே இல்லையா? செய்து கொண்டு இருப்பவைனா எந்த வாக்கியத்துல சொல்லுவோம்? பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஆக்டிவ்ல சொல்றோம். ஆமிசாவோட ஐஎன்ஜி பாய்க்கிறோம். அப்படி சொல்ல முடியும். யுவர் பிராக்டிஸ். ஏன்னா மேபி ஆகஸ்ட் முடிய முந்தல்ல, ஆகஸ்ட்ல ஒரு சில வாரங்கள் கடக்கும் போது நம்ம பசிவும் படிச்சிடும். பசிவ் என்பதையும் படிச்சிடும். அப்போ ஒரு பெரிய சார்ட் வந்துடும். அப்ப நான் கேட்பேன், திடீர்னு கேட்பேன், சொல்லுங்க சார்ட் அப்படின்னு. அப்போ ஃபுல் சார்ட் நீங்க சொல்லணும். So practice, learn, separate some time to learn English. ஆங்கிலம் கற்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். ஓகேவா? ஓகே, ரைட். அப்ப நம்மளோட பாடம் எது? சிம்பிள் ஃபியூச்சர். நடக்கும் என நினைப்பவை. நடக்கும் என நினைப்பவை சிம்பிள் ஃபியூச்சர். ஓகேவா? வில்லோட பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்றோம். இப்போ எனக்கு நல்ல நினைவு இருக்கு, இதுக்கு முதல்ல ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முதல்ல வினைச்சொற்கள் படிக்கும் போது சுபோங்கிற பேர் எனக்கு நினைவு இருக்க மாதிரி, சுபா மேபி கேட்டாங்க கேள்வி, வில்லோட இப்படி யூஸ் பண்ணுவோமே சார். இல்ல சாரி, கேட்ட கேள்வி வந்து எதிர்காலத்தை காட்டுற ஒரு வினைச்சொல் இல்லையேங்கிற பிரச்சனை வந்துச்சு. கோனா போகிறேன், வென்ட்னா போனேன். கோன் என்பது போவேன் அல்ல இல்லையா? நம்ம படிச்சோம். கோன் என்பது போவேன் அல்ல. அப்ப எதிர்காலத்தை காட்டும் ஒரு சொல் இருக்கவில்லை. ஓகேவா? எதிர்காலத்தை காட்டும் ஒரு சொல் இருக்கவில்லை. There's no word to what you call show the future. எதிர்காலத்தை காட்டும் ஒரு சொல் இருக்கவில்லை. So பேஸ் ஃபார்ம் ஒரு வினைச்சொல்லின் முதல் வடிவத்தை எடுத்து அதற்கு வில் என்ற சொல்லை போடுகிறோம். வில் என்பது நல்லா யோசிச்சுக்கோங்க, வில் மட்டும், வில் பி எல்லாம் இல்ல, வில் பி வில் ஹேவ் அதெல்லாம் இல்லை. வில் மட்டும் யூஸ் பண்ற ஒரே இடம், the one and only place is simple future. இப்ப சிம்பிள் ஃபியூச்சர்ல வில் என்ற சொல்லுடன்
பேஸ் ஃபார்மை யூஸ் பண்றோம். பேஸ் ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும், வினைச்சொல்லின் முதல் வடிவம். எவ்வளவோ பேசி இருக்கிறோம், முதல்ல இருந்து ஸ்டார்ட்ல இருந்து இருந்தா நிறைய பேசியிருக்கோம். we have talked a lot. பேஸ் ஃபார்ம் வினைச்சொல்லின் முதல் வடிவம். அந்த வினைச்சொல்லின் முதல் வடிவம் நிகழ்காலத்தை காட்டும் ஒரு சொல்லாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் எதிர்காலத்தை காட்ட ஒரு டைரக்ட் சொல் இல்லாததனால் அதற்கு பதிலாக வில் என்ற ஒரு சொல்லை போட்டுக் கொள்கிறோம். அப்போ எப்படி வரப்போகுது? ஐ கோ, நான் போகிறேன். ஐ வென்ட், நான் போனேன். ஐ வில் கோ, நான் போவேன். இப்போ எனக்கு தானே ஐ கோன் வராது. சிலர் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோன்னா நிகழ்காலம், வென்ட் இறந்த காலம், கோன் எதிர்காலம்னு நினைச்சு கொண்டிருக்காங்க. தப்பு. கம்ப்ளீட்லி ராங். ஐ குக், ஐ குக்ட், ஐ வில் குக் எதிர்காலம். ஓகேவா? ஓகே, அப்ப பாடத்துக்கு போலாம். சார்ட்டை நிரப்பி இருப்பீங்க நம்புறேன். எழுதலன்னா எழுதிக்கோங்க. 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 Right. Okay. Right. பாடத்துக்கு போலாம். அப்போ நினைப்பவைன்னு நான் சொன்னேன் இல்லையா? நான் நினைப்பவைன்னு சொல்லு இல்லையா? அப்போ ஒருத்தர் நினைக்கிறார், என்ன யோசிக்கிறார்? போன் கையில வச்சிருக்கார், பேட்டரி சார்ஜ் வந்து 3% இருக்கு. அப்ப அவர் என்ன நினைப்பார்? என் போன் நம்பர் நிறைய அனுப்பிட்டேன். ஓகேவா? சொல்லுது தெரியல, என்னமோ தெரியல, ஏதோ கேக்குறீங்க. இப்போ அதுக்கு ஆன்சர் பண்ண டைம்ல if you have doubts you can come on. Sudarshan, can you come on? Sudarshan, switch on your mic. கேக்குதா சுதர்ஷன்? சார்ஜ் பண்ணனும் நினைப்பார் சார். இல்லங்களா? ஓகே, போன் சார்ஜ் பண்ணனும். சார்ஜ் போடணும். என்ன நடக்கும்னு அவர் நினைப்பார்? போன் ஆஃப் ஆயிரும். போன் ஆஃப் ஆயிரும் நினைப்பார். ஓகேவா? பேட்டரி டெட் ஆயிரும் இல்லையா? கிளியரா நான் சொல்றது? அப்போ அவர் வந்து நினைப்பார், என்ன நினைப்பார்? பேட்டரி டெட் ஆயிடும், போன் ஆஃப் ஆகி விடும். அப்ப இது எந்த வாக்கியத்துல சொல்லணும், எந்த காலத்துல சொல்லணும் சுதர்ஷன்? போயிட்டீங்களா? gone. Oh, he has gone. Hima, okay, Hima. Yes sir. என்ன நினைக்கிறார் சொல்ல முடியும்? எதிர்காலத்துல சொல்லணும் இல்லையா? எதிர்காலத்துல சொல்லணும். அப்போ என்ன நினைக்கிறார்? எதை வச்சு அவரை நினைக்கிறார்? இருக்கிறனால. அப்ப கட்டாயம் அவரோட பேட்டரி டெட் ஆகிரணுமா டக்குன்னு உடனே? இல்ல, சில வேளை நோக்கியா போனா இருந்தா நல்லா இழுத்து வேலை செய்யும் இல்லையா? சோ ஜஸ்ட் நினைப்பது, திங்கிங் இஸ் தேர். அப்படித்தானே ஹிமா? ஓகே ஹிமா, இப்போ வந்தனால இன்னொன்னு காய்ச்சிட்டு போவோம். ஹிமா, இவர் ஏதோ தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாரு, அப்படித்தானே? பார்த்தா தெரியத்தானே முகத்தை? வைஃப் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அடுத்து என்ன யோசிப்பாரு? எப்படி தப்பிக்கிறது? அடிப்பாளோ, அவ அடிப்பா இல்லையா? யோசிக்கிறார், நடக்கும்னு நினைப்பது இல்லையா? இதெல்லாம் அவரை நினைக்கிறாரு. சில வேளை வீட்டுக்கு போனோன்னு ஷேப் ஆயிடுவாங்களா இருக்கும் இல்லையா? சில வேளை வீட்டுக்கு போனோன்னு ஷேப் ஆயிடுவாங்க இல்லையா? ஓகே, நினைக்கிறார். ஓகே, இந்த இருக்கீங்க ஹிமா, இருக்கீங்க ஹிமா. மேகம் கருக்குது இல்லையா? என்ன நினைப்பீங்க ஹிமா? மழை பெய்யும். மேகம் கருக்குது, மழை வர போகுது. மழை பெய்யும்னு நினைக்கிறீங்க இல்லையா? கட்டாயம் மழை பெய்யும் ஹிமா மேகம் கருத்தால்? ஷுவர் இல்ல. சோ தேங்க்யூ ஹிமா. நடக்கும்னு, தேங்க்யூ ஹிமா,
நடக்கும்னு நம்ம என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். இது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடக்கும்னு நம்ம என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் சேயிங். இல்லையா? இப்ப இந்த 3 உதாரணத்தையும் பாத்தீங்கன்னா தெரியும். பேட்டரி சார்ஜ் இறங்கிருச்சு 3%. சோ பேட்டரி டெட் ஆயிரும் நினைக்கிறார். போன் ஆஃப் ஆயிரும் நினைக்கிறார். ஏதோ தப்பு செய்து மாட்டிக்கிட்டார், வைஃப் கிட்ட அடி வாங்குவோம், அடிப்பால்னு நினைக்கிறார். இல்லையா? மேகம் கருக்கிறது, சோ மழை வரும் என்று நினைக்கிறாள். சோ இவையெல்லாம் நினைப்பவை. நடக்கும் என்று நினைப்பவை. மழை வரும், பேட்டரி ஆஃப் ஆகும், இல்லாட்டி போன் ஆஃப் ஆகும், அவள் அடிப்பால், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். சோ 100% நடக்கணும்னு கட்டாயம் இல்லை. நோ வே. 100% நடக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. 100% நடக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஓகேவா? சோ நடக்கும் என்று நினைப்போம். ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர் ஆக்டிவ் பற்றி பேசுறோம். நடக்கும் என நினைப்பவை. ஏன் நான் 90% போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த நிகழ்வு நடப்பதற்கான சந்தர்ப்பம் சதவீதம் 90%, 100% அல்ல. நாளை சூரியன் உதிக்கும் என்பது சொல்ல முடியாது. we can't say. இன்னைக்கு நைட்டோட சிவாசட்டு கிளாஸ் முடிகிறதோட உலகம் அழியலாம். இந்த சொல்ற பொய்க்கெல்லாம் கேட்டு, இல்லையா? இந்த சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு 8 மணியோட உலகம் அழியலாம். நோ ப்ராப்ளம். we can't say. நாளை சூரியன் உதிக்கும் என்பது நிச்சயம் அல்ல. அதுக்கு 100% நிச்சயம். 10% சந்தேகம் இருக்கும். நிச்சயம், பட் 90%, 100% இல்லை. நாளை நான் உயிரோடு இருப்பேன் என்பது 100% இல்லை. 90% என்ன சொல்லலாம்? மிச்சம் 90% கோவிட் கையில இருக்கலாம், அடுத்த விட்டு வாகனத்தை விட்டு ஸ்டீரிங்ல கையில இருக்கலாம், ஸ்டீரிங் கையில இருக்கலாம், இல்லையா? போற நேரம், நடந்து போற நேரம் ரோட்ல கிடக்கிற வாழைத்தோல் கையில இருக்கலாம். மிச்சம் 10%. Who knows? Who knows? So நாளை நான் வாழ்வேன் என்பது கூட 100% ஷுவர் இல்லை. ஓகேவா? 90%. ஓகே, வேன் என்ற முடிவை எல்லாம் 90%. நடக்கும் என நினைக்கிறோம். தட்ஸ் ஆல். So 90%, not 100%. இப்ப ஆக்டிவ் சிம்பிள் ஃபியூச்சர் நடக்கும் என்று நினைப்பவை என்ன யூஸ் பண்றோம்? சப்ஜெக்ட் ஒரு எழுவாயுடன் வில் சேர்த்து பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்றோம். இப்போ சிலர் நினைக்கலாம், ஐயோ இது எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் இதுக்கு படிக்க அப்படின்னு யோசிக்கலாம். பட் நம்ம போக 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 இன்டிரெக்ட் ஸ்பீச், இஃப் கண்டிஷனல், இந்த மாதிரி நிறைய பாடங்கள் படிக்கும் போது என்னுடன் இந்த பயணத்தில் தொடர்ந்து வந்திருந்தால்தான் விளங்கும். அதனால்தான் நான் சொல்றேன், இந்த சின்ன விஷயங்கள்னாலும் கேட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ சப்ஜெக்டோட, சப்ஜெக்ட் மீன் எழுவாய், வேலையை செய்பவர், இல்லையா? முக்கியத்துவம் ஆக்டிவ்ல இருக்கு, இல்லையா? வில்லோட பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்றோம். வில்லோட பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. he will come today. அவன் பாப்போம், நம்ம எடுப்போம், யாராவது எடுப்போம், இல்லையா? நானே பேசுறதுக்கு கூட நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லையா? I can take some rest then. Okay. Nuha. I'm going with Nuha. Nuha, good evening Nuha. Assalamu alaikum. Good evening, sir. எப்படி இருக்கீங்க? ஐயோ, பள்ளியில தொழுறாங்களா? Oh, sir. Okay, Nuha. Simple future விளங்குதா? Nuha. Oh, sir. Okay. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்கள்ட்ட வரேன். ஓகேவா? சத்தமா இருக்கு. ஓகேவா? இட்ஸ் ஓகே தானே? பரவாயில்ல தானே? பரவாயில்ல, sir. முடிச்சா? Okay. ஓகே, தொழுறாங்க. சோ இட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஃபார் எவ்ரிவன். தொழுற டிஸ்டர்பன்ஸ்ல சத்தமா இருக்கு. சாரி. சாரி Nuha. நிரோஷினி மேபி. யா நிரோஷினி. யா நிரோஷினி, யூ கேன் ஸ்விட்ச் ஆன். கேக்குதா நிரோஷினி? Oh, sir. அங்கேயும் தொழுறாங்களே? இல்ல சார். தொழுற மாதிரி சத்தம் கேக்குது. ஓகே நிரோஷினி, இப்போ நான் சொல்றது விளங்குதா? சிம்பிள் ஃபியூச்சர்னா என்னன்னு சொன்ன விளங்குதா? Oh, sir. ஓகே. சோ he will come today. இங்க பாருங்க, வில்லோட கம் என்ற பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கிற ஊதா கலர், இல்லையா?
சோ என்ன இதுல இருந்து நீங்க சொல்ல sir. வர்றீங்க? என்ன சொல்ல வர்றீங்க நிரோஷினி? அவன் இன்னைக்கு வருவானா? கேள்வியா? அவன் இன்று வருவான். அவன் இன்னைக்கு வருவான். வருவான். he will come today. அவன் இன்னைக்கு வருவான். அவன் இன்னைக்கு வருவான். பட் அது 100% நிரோஷினி? நிரோஷினி சிக்னல் ப்ராப்ளம். 100% ஷூரா வருவானா? ஷூர் இல்ல சார். நம்பாதீங்க, யாரையும் அப்படி நம்பிடக்கூடாது நிரோஷினி. ஓகேவா? ஓகே சார். ஓகே, நம்பாதீங்க. 10% சந்தேகம் மனசுக்குள்ள வச்சுக்கணும் எப்பவுமே. ஓகேவா? ஓகே சார். ஓகே, வெரி குட். we will support you அப்படிதான் சொல்லுவாங்க. we will support you. நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, எலெக்ஷன் கேட்டு போனீங்கன்னா சொல்லுவாங்க we will support you. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். என்ன சொல்றாங்க இதுல அர்த்தம்? we will support you. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். பண்ணுவோம் பண்ணுவோம். நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போம். ஆனா கடைசியில நீங்க போட்ட ஓட்டு மட்டும் தான் இருக்கும் இல்லையா? என்ன இது? It will rain tonight. நாம இன்னைக்கு இரவு. டுனைட்னா என்னது? இன்று இரவு. லாஸ்ட் நைட்னா என்னமா? நேற்று இரவு. லாஸ்ட் நைட் மீன் நேற்று இரவு. டுனைட் மீன் என்னது? டுனைட் இன்று இரவு. டுடே நைட்னு சொல்லணுமா? இல்ல சார். இல்ல, சொல்லக்கூடாது. சொல்லலாம், அப்படியும் இல்ல, சொல்லக்கூடாது. சொல்றது இல்ல அப்படி. டுடே நைட்னு சொல்றது இல்ல, தப்பு. என்ன சொல்லணும்? டுனைட். இட் வில் ரெயின் டுனைட்னா என்னமா? இன்று மழை இரவைக்கு மழை பெய்யும். உங்களோட ஊர்ல பெய்யற மாதிரி தெரியுதா? இல்ல சார். இல்ல இட் வில் ரெயின் நம்ம சொல்றோம். இட் வில் ரெயின் டுடே. அந்த மாதிரி மேகம் கருத்து இருந்தா நம்ம சொல்றோம் இல்லையா? ஓகே, இது என்னமா? You will understand one day. என்னது? நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. நீங்க ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பீங்க. சில வேளை 100% புரிஞ்சுக்குவாங்களா? இல்ல, சொல்ல முடியாது. ஏமாந்தே போயிடலாம் நம்ம இல்லையா? அப்போ ஏமாந்தே போயிடலாம். சொல்ல முடியாது. 100% சொல்ல முடியாது. புரிஞ்சுக்குவாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனா 100% இல்ல, 10% சந்தேகம் வச்சுக்கணும். ஓகேவா நிரோஷினி? ஓகே சார். ஓகேமா, தேங்க்யூ வெரி மச். ஒன் டேனா ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறது. என்றாவது ஒரு நாள் என்பதுதான் ஒன் டே என்ன அர்த்தம். எழுதிக்கோங்க மத்தவங்க. சிம்பிள் ஃபியூச்சருக்கான உதாரணங்கள். எழுதிக்கோங்க. ஓகே, ரிஸ்லா, can you come on? Can you hear me ma? கேக்குதா? சார். சொல்ல முடியுமா? சிம்பிள் ஃபியூச்சர்னா என்ன, அதுல என்ன யூஸ் பண்றோம், இந்த உதாரணங்களுடைய அர்த்தம் சொல்ல முடியுமா? நடக்கும் என நினைப்பவை தான் சிம்பிள் ஃபியூச்சர். அதுக்கு வந்துட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில், அப்புறம் பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், he will come today. அப்படினா என்ன? அவன் இன்றைக்கு வருவான். we will support you and நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். it will rain tonight. மழை நைட் இரவுக்கு பெய்யும். இன்றிரவு மழை பெய்யும். you will understand one day. நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, நீங்க ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்கல்ல அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, தேங்க் யூ மா, தேங்க் யூ ரிஸ்லா. ஓகே, எழுதிக்கோங்க, குயிக்கா எழுதிக்கோங்க. அனுஷாந்தினி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். அனுஷாந்தினி, மைக்ல கைய வச்சுக்கிட்டே வரப்பீங்க. நோ சார். அப்ப நான் பேரை சொல்லி முடிக்க முந்தி நீங்க ஒன் பண்ணிட்டீங்களே. ஓகே அனுஷாந்தினி, குயிக்கா சொல்லுங்க பாவம், மத்தவங்களை எழுதி கொள்ளட்டும். அதுவரையும் தான் நான் டைம் எடுத்துக்கிறேன். சிம்பிள் ஃபியூச்சர்னா என்ன, இதுல என்ன செய்யறோம், இந்த உதாரணங்கள் சொல்லுங்க. நீங்க ஒரு 2 உதாரணம் சொல்லலாம்.
சிம்பிள் ஃபியூச்சர்னா நடக்கிறத சொல்றது சார். நடக்கிறத நினைத்து சொல்றது. நடக்கிறத நினைக்கிறது இல்ல, நடக்கிறத நினைக்கிறது இல்ல, நடக்கும்னு நினைக்கிறது. நடக்கும்னு நினைத்து சொல்றது. சப்ஜெக்ட் வந்து வில்லும் பேஸ் ஃபார்மும் வரும். ஈ வில் கம் டுடேனா அவன் இன்று வருவான். ஈ வில் சப்போர்ட் யூனா அவன் அவர்கள் வி வில் சப்போர்ட் யூனா அவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு அவர்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர்கள்லமா சார் வீணா நாங்கள். ஓகே சார். இட் வில் ரெயின் டுனாட் அப்படின்னா இன்று இரவு மழை பெய்யும். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மண்டேனா நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய். நீ ஒரு நாள் புரிந்து கொள்ள. ஓகே, தேங்க்யூமா. ஓகே, நான் அப்ப சம்மரைஸ் பண்ண. ஓமா சொல்லுங்க அனுசாந்தி. Can you send the full chart, sir? Okay, I'll put into the group. Okay, sir. Are you in the group? Yes, sir. Okay ma, I'll put in the group. Okay. Thank you, sir. Okay ma, okay. Right. So கடைசி டச் அப் கொடுக்கிறேன். சிம்பிள் ஃபியூச்சர்னா நடக்கும்னு நினைக்கிறோம், ஆக்டிவ்ல பேசிக்கொண்டு இருக்கிறோம். சிம்பிள் ஃபியூச்சர் இன்னும் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றோம். நான் இப்போ பேசுறது ஆக்டிவ்ல மட்டும்தான். நடக்கும் என நினைப்பவை 90% தான் இது எல்லாமே. சோ சப்ஜெக்டோட வில் பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்றோம். he will come today, அவன் இன்று வருவான். we will support you, நாங்கள் உனக்கு ஒத்துழைப்போம். yeah, it will rain tonight, இன்று இரவு மழை பெய்யும். you will understand one day. சிலர் சொல்லலாம் இந்த one day முன்னுக்கு போடலாம் தானே, போடலாம், no problem. today he will come சொல்லலாம். spoken பேசும் போது today he will come னு சொல்லலாம். ஆனா we will support னு சொல்லக்கூடாது. ஓகேவா? tonight it will rain சொல்லலாம். காலம் காட்டும் சொற்களை முன்னுக்கு போடுங்க, நடுவுல போடாதீங்க. you one day will understand அப்படி சொல்றது. one day you will understand me, ஒரு நாளைக்கு என்ன புரியும் உனக்கு, இல்லையா? அப்படி சொல்லலாம். today, tonight, one day வாக்கியத்துல முன்னுக்கு போடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்த செட்டுக்கு போவோம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நடக்கும் என்ன நினைப்போம். I will try my best, we will get it, you will feel later. எழுதிக்கோங்க பாப்போம். அப்பா 90 மெசேஜஸ், how can I read those? எழுதிக்கோங்க. we will meet you later. பிறகு சந்திப்போம், no problem. வீடியோ யூடியூப்ல போடுறேன். எழுதிக்கோங்க. ரைட், குரூப்ல ஆட் பண்ண நீங்க மெசேஜ் போடுங்க இந்த குரூப்புக்கு. ஓகேவா? ஓகே, ஐ வில் கிவ் த மீனிங்ஸ், டோன்ட் வரி. அர்த்தமெல்லாம் நான் கொடுக்குறேன். எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் டவுன்.
Okay, we will see. Get wet mean நனைவது. Get wet mean நனைவது. நனைறதுக்கு தான் நம்ம get wet னு சொல்றோம். ஓகேவா? நனைறதுக்கு தான் நம்ம சொல்றோம் get wet அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நான் கொஞ்சம் கொஞ்சம் சொற்களை சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நஃபீல், can you come on நஃபீல்? நஃபீல்? No நஃபீல்? ருஸ்த் சார் முத கை தூக்குறேன் சார். விலங்கல? நஃபீல் சொல்லுங்க விலங்கல. முத கை தூக்குறேன் சார். ஓகே 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 நஃபீல். ருஸ்தா. ருஸ்தா. எஸ் சார். குட் ஈவினிங் ருஸ்தா. குட் ஈவினிங் சார். ஓகே ருஸ்தா. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? எஸ் சார். என்னம்மா? என்னால் முடிந்த அளவு நான் செய்வேன். முயற்சி செய்வேன். என்னால முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்றேன். அப்படித்தான் நம்ம எழுதிக்கணும். அப்பதான் விளங்கும். என்னால் முடிந்த அளவு, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். என்னால் முடிந்த அளவு நான் ட்ரை பண்றேன். என்னால் முடிந்த அளவு நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், we will get wet. எங்களால் நனைய முடியும். முடியும்னு சொல்றதுக்கு இல்லையம்மா இங்க. we will get wet. நம்ம நனைஞ்சிடுவோம். நாம் நனைந்து விடுவோம். பேசும்போது எப்படி சொல்லுவோம்? நம்ம நனைஞ்சிடுவோம். ருஸ்தா எப்படி சொல்லுவீங்க உங்க ஊர்ல? நாங்க நனைஞ்சு. இப்ப நீங்க கொடை கொண்டு போகல, ஓகேவா? மழை வந்துகிட்டு இருக்கு, ஐயோ, நம்ம என்ன சொல்லுவீங்க? நாங்க நனைஞ்சிடுவோம். நனைஞ்சிடுவோம். நாங்க நனைஞ்சிடுவோம். நனைவோம் இல்ல, நனைவோம் இல்ல, நாங்க நனைஞ்சிடுவோம் அப்படிங்கிற நம்ம பயப்படுறோம் அதுக்காக. ஓகே ரைட், நெக்ஸ்ட் ஒன். It will take 2 hours னா என்னமா? ருஸ்தா, are you there? இல்லையா? ஓகே, நிரோ. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும்னால இந்த வாக்கியங்களை எடுத்திருக்கேன். நிரோமா, கேக்குதா? Can you hear me? Oh sir, good evening sir. குட் ஈவினிங்மா. சொல்லுங்கம்மா இந்த அர்த்தத்தை டக்குனு. I will try my best னா நான் எனது முழு முயற்சியும் எடுக்கிறேன். பேசும்போது என்ன பண்ண சொல்லுவீங்க உங்க ஊர்ல நீங்க? இத நான் ஃபுல் ட்ரை ஒன்னு தரேன். நான் ஃபுல் ட்ரை ஒன்னு தரேன். என்ன முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன் இல்லையா? என்னால முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்றேன். நம்மளா இப்ப அப்படி சொல்றதே இல்ல. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தெரியும் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன். We will get wet னா நாம நனைஞ்சிடுவோம். நம்ம நனைஞ்சிடுவோம். get wet, நனைஞ்சிடுவோம். It will take 2 hours. 2 மணித்தியாலங்களை எடுத்துக்கொள்வேன். நான் இல்லையே, இட்டுன்னு இல்லையா இருக்கு? இது இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்றோம்னா, இப்போ நம்ம ஒரு பஸ்ல ஏறுறோம், ஓகேவா? நீங்க எங்க ஊருமா? கழுத்துறை சார். கழுத்துறை. கழுத்துறையில இருந்து கொழும்பு போக 2 hours ஆகும் இல்லையா? ஓ சார். அப்போ யாராவது கேக்குறாங்க உங்ககிட்ட, இப்போ கழுத்துறை பஸ்ல ஏறி உட்காந்துட்டாங்க, எவ்வளவு நேரம் போகும் கொழும்பு போவா அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? இட் யூஸ் பண்ணலாம். இட் வில் டேக் 2 hours அப்படின்னா என்னது அர்த்தம்? சில 2 hour போல எடுக்கும். 2 hour எடுக்கும். ஓகே, 2 hour எடுக்கும். போல கூட இங்க இல்ல, 2 hour எடுக்கும் அப்படிங்கிறது தான். ரைட்டா? இப்போ ஏதாவது சொல்றாங்க, இது வேற ஏதாவது அப்படின்னு சொல்லுவோமே, அந்த நேரம் கூட நம்ம எவ்வளவு நேரம் எடுக்கும், இந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இட் வில் டேக் 5 hours. ஓகேவா? இட் வில் டேக் 5 hours. விளைஞ்சாமா? அப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, நான் நிரோட மட்டும் இதை பேசல, மத்தவங்களுக்கும் சொல்றேன். இது நல்ல எக்ஸாம்பிள் ஒண்ணு, நம்ம யூஸ் பண்றது குறைவுனால சொல்றேன். ஓகேவா? அப்போ நம்ம யார்கிட்ட ஒரு வேலைக்கு போறோம், அவர்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, நோ, இட் வில் டேக் சம் டைம். கொஞ்ச நேரம் எடுக்கும். போன் ஒன்று செய்ய கொடுக்குறோம் இல்லையா? கொஞ்ச நேரம் எடுக்கும் அப்படின்னு அவர் சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்ப? கொஞ்ச நேரம் எடுக்கும்னு சொல்றாரு. எப்படி சொல்லுவார்? few minutes. It will take few minutes. It will take few minutes. சொல்லுங்கம்மா. It will take few minutes. It will take few minutes. It will take some time. ஓகேவா? Okay sir. Okay, next one. You will feel later. நீங்க பிறகு ஃபீல் பண்ணுவீங்க. வெரி குட், தட் இஸ் த வேர்ட். நீ பிறகு உணர்வாய், அதெல்லாம் இப்ப யூஸ்லெஸ். நீங்க பிறகு ஃபீல் பண்ணுவீங்க என்னைக்காவது. எப்படி சொன்னோம்னா,
யூ வில் ஃபீல் ஒன் டே அப்படின்னா என்ன நிரோ? நிரோ கான் கான். யூ வில் ஃபீல் ஒன் டே, ஒரு நாளைக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்ற விலங்குதா? நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி, யூ வில் ஃபீல் ஒன் டே, ஒரு நாளைக்கு நீ ஃபீல் பண்ணுவ, இப்படியே செஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு நீ ஃபீல் பண்ணுவ. யூ வில் ஃபீல் ஒன் டே. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் டே, அது வேற. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் டே, அது நீ புரிஞ்சுக்குவ. புரிஞ்சுக்கிட்டாலும் ஃபீல் பண்ணணுமே இல்லையா? புரிஞ்சுக்கிறது வேற, ஃபீல் பண்றது வேற இல்லையா? புரிஞ்சுக்கிட்டே ஓகே என்னதான் புரியுதுதான் என்னதான் செய்ய அப்படிங்கிறது வேற. பட் ஃபீலிங் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஓகே, சோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். நான் என்னுடைய முழு முயற்சி எடுப்பேன். நான் என்னுடைய பெஸ்ட் ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? we will get it. நாங்க நனைஞ்சிடுவோம், நாங்க நனைஞ்சிடுவோம், நம்ம நனைஞ்சிடுவோம். இட் வில் டேக் 2 hours, 2 மணித்தியாலம் எடுக்கும். அதை நீங்க கணக்கா எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க வேற வேற வேலைகளுக்கு. ஓகேவா? இட்டுன்னு தான் எடுக்கணும். ஆனா இட்டுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அதுக்கு சொல்ற சீடோ சப்ஜெக்ட், அது ஒரு பெரிய கதை, அது பிறகு பேசலாம். ஓகேவா? we will get it, நம்ம நனைஞ்சிடுவோம். ஓகே தானே? ஓகே, we will clean the blackboard. Yeah, you can use anything. You will feel later, உங்களுக்கு பிறகு உணர்வீங்க, நீங்க பிறகு ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் சொல். நீங்க பிறகு ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப அப்படிதான் இருப்பீங்க, பிறகு ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே, லெட்ஸ் மூவ். வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரைட், இப்போ நம்ம கேள்விகளுக்கு போக போறோம். இதுல நிறைய படிக்கிறதுக்குள்ள ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. பட் கேள்விகளுக்கு போறோம். பாருங்க, he will come today. அவன் இன்று வருவான், அவன் இன்று வருவான், அவன் இன்று வருவான். he will come today. he will not come today. அவன் இன்று வரமாட்டான், அவன் இன்று வரமாட்டான். பட் இதை நம்ம இணைச்சோன்னு என்ன ஆயிரும்? வில்லும் நொட்டும் சேர்ந்து, வில்லும் நொட்டும் சேர்ந்து want ஆகிரும். அதை நினைச்சுக்கோங்க. வில்லும் நொட்டும் சேர்ந்து want ஆயிரும். he will not come today சொன்னாலும் பிழை இல்லை. ஓகேவா? தப்பு இல்லை. he will not come அழகா இருக்கும். he will not come, no problem. he will not come today. he will not understand you. அவன் உன்னை புரிஞ்சிக்க மாட்டான். she will not feel, அவளுக்கு புரிய, அவ உணர மாட்டான். so அதே இதை the same thing we want, he want, she want, they want, அதே கதை தான். ஓகேவா? we want trouble you. நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம், நாங்க உங்களுக்கு தொல்லையா இருக்க மாட்டோம், நாங்க உங்களுக்கு வதை பண்ண மாட்டோம். we want trouble you. அப்போ இல்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு தெரியும், நம்ம போன படிச்சதெல்லாம் படிச்சோம். have not, has not, haven't, hasn't எல்லாம் படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி we will not come. மழை பெய்யாதுன்னா எப்படி சொல்ல போறீங்க? நீங்க தான் சொல்லி பார்க்கணும். it will not rain, it won't rain. இப்ப நம்ம முதல் சொன்ன வாக்கியங்களை பார்த்தோம்னா, சாரி, I will try my best, I won't try my best, I won't try my best. நான் முழுசும் ட்ரை பண்ண மாட்டேன், சும்மா செஞ்சு பார்ப்பேன். we won't get to it. நம்ம நனைய மாட்டோம், பயப்படாங்க வாங்க, நம்ம நனைய மாட்டோம். we won't get to it, போயிடலாம் சுருக்காம. it won't take 2 hours. ஐயோ பயப்படாங்க, 2 hours ஆகாது. it don't take 2 hours. it will only take 1 hour. ஒரு hour மாத்திரம் தான் எடுக்கும். you won't feel later. பிறகு கூட உனக்கு புரியாது, நீ இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்ப, பிறகு கூட உனக்கு புரியாது. ஓகேவா? you have to use those things. அதெல்லாம் பாவிக்கணும் நீங்க. இதை பாருங்களேன், you will understand one day, you won't understand one day. ஒரு நாள் கூட உனக்கு புரியாது. it won't rain tonight. இன்னைக்கு நைட் மழை பெய்யாது. we won't support you. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், நீங்க எங்களுக்கு ரோட் செஞ்சு கொடுக்கல, தண்ணி செஞ்சு கொடுக்கல. we won't support you. we won't come today, he won't come today. அவன் இன்னைக்கு வர மாட்டான். so want பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. want நடக்காது அப்படிங்கிறதுக்காக. she won't forget me. அவ என்ன மறக்க மாட்டாள். she will not forget me. oh good. she'll not forget me. okay good. he'll not come today, he will not come today, he won't come today. மூணும் ஒண்ணுதான். ஓகேவா? ஓகேவா? எழுதிக்கோங்க. அப்ப இல்லை என்று சொல்வதற்காக not சேர்க்கிறோம். ஓகே, எழுதிக்கோங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. இன்னைக்கு நிறைய படிக்கல, கொஞ்சம் விஷயம் தான் இருக்கு, அதனால ஈஸி.
Sifna. Sifna, can you switch on your mic? Sifna. Good evening, sir. Good evening மா. விளங்குச்சா இந்த பகுதி? Oh, sir. Yes, sir. சொல்லுங்கம்மா, ஒரு சொல்லுங்க பாப்போம் எல்லாத்துக்கும். He will come today. அவன் இன்று வருவான். அவன் இன்று வரமாட்டான். இவர்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டோம். She won't forget me. அவள் உன்னை மறக்க மாட்டாள். Okay. அவள் என்னை மறக்க மாட்டாள். She won't forget me. அவள் என்னை மறக்க மாட்டாள். இன்னொரு உதாரணம் நீங்க சொல்ல முடியுமாமா? Won't இல்லையா சார்? Oh yes மா. I will not go to school today. அப்படினா என்னது? நான் இன்று பாடசாலை செல்ல மாட்டேன். போக மாட்டேன். ஓகேவா? இன்னொன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்லுங்க, வாய்க்கு வந்தது சொல்லுங்க. She will not go to candy. She will not go to candy. அத சுருக்கி சொல்லுங்க. She won't go to candy. She won't go to candy. கொஞ்சம் ஸ்பீட் ஆக்க முடியாதாமா? She won't go to candy. She won't go to candy. இன்னும் கொஞ்சமா. She won't go to candy. She won't go to candy. Yeah, she won't go to candy. She won't go to candy. Yeah, okay, thank you ma, thank you. அப்போ he will come today. அவன் இன்று வருவான். He will not come today. அவன் இன்னைக்கு வர மாட்டான். We won't trouble you. நாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம். She won't forget me. அவ என்ன மறக்க மாட்டாள். ஓகேவா? அவள் என்னை மறக்க மாட்டாள். எழுதிருப்பீங்க நம்புறேன். ஓகே. ஓகே. He will come today. முதலாவது எழுத தேவையில்ல, கேள்விக்கு மாத்த போறோம். கேள்விகள் எழுதிக்கோங்க, கேள்விகள். He will come today. அவன் இன்று வருவான். அதை வச்சுதான் நான் எழுதுறேன். will முன்னுக்கு எடுக்கிற உங்களுக்கு தெரியும். Will he come today? அவன் இன்று வருவானா? அப்போ இந்த கேள்விகள் என்னவா இருக்கும்னு எழுதிக்கோங்க. ஓகே. He will come today. அவன் இன்று வருவான். நான் திருப்பி சொல்ல இது ஈஸியானது, பட் நாளைக்கு உள்ளது கொஞ்சம் கடினமா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் அதோட கடினமா இருக்கும். சோ இதெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்தா தான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? He will come today. அவன் இன்று வருவான். Will he come today? பாருங்க, நான் சொல்ற விதத்தை பாருங்க. Will he come today? அப்படிலாம் கேட்க கூடாது. அது not good. Will he come today? Will he come today? அல்ல, will he come today? நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். Will he come today? நான் எங்கேயும் போய் கேட்க மாட்டேன். Will he come today? அப்படி கேட்க மாட்டேன். Will he come today? Will he come today? ஓகேவா? Will she practice பண்ணுங்க. Will she invite us? Will she invite us? அவள் என்னை நம்மளை அழைப்பாளா? வில்லோட not சேர்த்தா என்னவாகிரும்? want ஆயிரும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? மாட்டாளா அப்படி. won't she tell you? அவனுக்கு சொல்ல மாட்டாளா அப்படின்னு வந்துடும். ஓகேவா? பாப்போம், நம்ம யார்கிட்ட கேட்டு வருவோம் குயிக்கா. ஓகேவா? அப்போ அர்த்தங்களை பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. ஹஸ்னா ஹக்கீம்
switch on your mic. Hasna, switch on your mic. கேக்குதா ஹஸ்னா? வீட்ல சண்டே ஹஸ்னா. சத்தமா இருக்கு. ஓகே, தில்ஷானி. I'm going with Dilshani. Dilshani. Good evening, sir. Good evening Dilshani. விளங்குச்சா தில்ஷானி இது? Oh, sir. ஓகே தில்ஷானி, சொல்லுங்க பாப்பா டக் 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 அழகா. He will come today. அவன் இன்று வருவானா? Will he come ஓ today? ஓ ஓ ஓ. He will come today வருவானா இல்ல. அவசரம். He will come today, அவன் வருவான். அவன் இன்று வருவான். Will he come today? அவன் இன்று வருவானா? விலி சொல்லுமா. விலி. Will he come today? Will he come today? அவன் இன்று வருவானா? Will she invite us? அவள் எம்மை அழைப்பாளா? Won't she tell you? அவள் உன்னை அழைக்க மாட்டாளா? Won't she tell you? சொல்ல மாட்டாளா? அவள் உனக்கு சொல்ல மாட்டாளா? இப்போ வில்லுல ஒரு உதாரணமும் ஒன்ட்ல ஒரு உதாரணமும் சொல்லுங்கம்மா. கேள்வியில ஒண்ணு கேள்வி. கேள்வியில will you try? Will you try அப்படின்னா என்ன? நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? ஓகே சார். மத்தது? will you play with us? நீங்கள் எம்மோடு விளையாடுவீங்களா? இல்ல want போட்டு. want you play with us? நீங்கள் எங்களோடு விளையாட மாட்டீர்களா? ஓகே, வெரி குட். இது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா? இது ஈஸி. Thank you ma, thank you. Devindi. Yeah, Devindi. Good evening Devindi. Good evening. Good evening, sir. டக்குன்னு சொல்லுங்க மாலகா. He will come today. அவன் இன்று வருவான். Will he come today? அவன் இன்று வருவானா? Will she invite us? அவள் எங்களை இன்வைட் பண்ணுவாளா? What she tell you? அவள் நம்மளுக்கு சொல்லுவாளா? நம்மளுக்கா? உனக்கு சொல்லுவாளா? உனக்கு சொல்லுவாளா இல்ல? வாண்ட் உனக்கு சொல்ல மாட்டாளா? சொல்ல மாட்டாளா? will ஒரு உதாரணம், want ஒரு உதாரணம். டக்குன்னு சொல்லுங்க பாப்பா அடுத்த ஸ்டெப். Will he play today? அவன் இன்று விளையாடுவானா? Want he eat today? அவன் இன்று want he eat today? அவன் இன்று சாப்பிட மாட்டானா? வெரி குட் மா, வெரி குட். Thank you very much. ஓகே மா. ஓகே, சோ முக்கியமான அடுத்த ஸ்டெப் போறோம். கேள்வி சொற்கள் சேர்க்கிறது. உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்டெப்ஸ் எப்படி போகணும் உங்களுக்கு தெரியும். இப்போ he will come today, அவன் இன்று வருவான். will he come today, அவன் இன்றைக்கு வருவானா? அந்த will he come ஓட சேர்த்து தான் கேள்வி சொல் போடணும். உங்களுக்கு தெரியும் நான் போனவே கேள்வி சொற்களும் கொடுத்தேன். when will he come, அவன் என்று வருவான். he will come today இல்லையா? will he come today, அவன் வருவானா இன்று? when will he come, என்று வருவான். he won't come today, அவன் இன்றைக்கு வரமாட்டான். இந்த 4 வகைகளும் தெரிஞ்சிருந்தாலே போதும். won't he come today எழுதி கொள்ள முடியுமா இருந்தா அதுவும் நல்லது. இந்த 5 முறைகள் தெரிந்திருந்தால் நல்லாவே போதும். சிம்பிள் ஃபியூச்சர்ல எல்லா வாக்கிய வகைகளையும் பிராக்டிஸ் பண்ணலாம். அப்ப அழகா எழுதி வச்சுக்கோங்க பாப்போம். சிம்பிள் ஃபியூச்சர்ல புதுசா என்ன படிக்க போறோம்னு பாப்போம்.
ரைட், எழுதிக்கோங்க, சரியா எழுதிக்கோங்க. நான் விஷயம் விளங்காதவங்களுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். he won't come todayக்கும் சேம் மீனிங்கா? he won't come todayக்கும் சேம் மீனிங்கா? என்ன he won't come தான் இருக்கு இங்க. I'm not sure what are you asking. சீமா, சீமா கிளியரா கேளுங்கம்மா. he won't come todayக்கும் சேம் மீனிங்கா? இதுக்கும் ஓகே. he will come today. அவன் இன்று வருவான். கேள்வி கேட்கிறோம். will he come today? அவன் இன்று வருவானா? when will he come? அவன் எப்போது வருவான்? he won't come today. அவன் இன்று வரமாட்டான். won't he come today? அவன் இன்று வரமாட்டானா? ஓகேவா? எழுதிக்கோங்க. நம்ம ஒருத்தட்ட பாப்போம். அடுத்து இதுல என்ன புது விஷயம் படிக்க இருக்குன்னு பாப்போம். வென்னுனா எப்போது? ஓகே, வென்னுனா எப்போது? ஓகே, பாப்போம். ஓகே, ஆயிஷா ஓகே, சொல்ல முடியுமாமா இது ஃபுல்லா? சொல்லுங்கம்மா, சத்தமா பேசணும். லவுடர், ஸ்பீக் லவுடர். ஓகே சார். he will come today. அவன் இன்று வருவான். will he come today? அவன் இன்று வருவானா? when will he come? அவன் எப்போது வருவான்? he won't come today. அவன் இன்று வரமாட்டான். won't he come today? அவன் இன்று வரமாட்டானா? ஆமா, அந்த நீங்க நாலாவது வாக்கியம் சொன்னது நல்லா இல்ல தானே? அதாவது he won't come today, அவன் இன்னைக்கு வரமாட்டான். அத நீங்க சொன்னது அவன் இன்னைக்கு வருவா மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது அழகா சொல்லுங்க. he won't come today. அவன் இன்று வரமாட்டான். he won't come today. அந்த won't சொல்லும் போது இல்லை என்பது உணர வேண்டும். நான் சொல்றது விளங்குதாமா? ஓ சார். he won't come today அப்படி சொன்னா அது என்னது சொல்றீங்கன்னே புரியாது. அப்ப he won't come today, he won't come today, he won't, அந்த வாண்ட்ங்கிறது இல்ல அப்படிங்கிறது வரணும். ஓகேவா நான் சொல்றது? ஓகே சார். ஓகே, சொல்லுங்க. he won't come today. அவன் இன்று வரமாட்டான். அப்ப வரமாட்டானா கேள்வி. அது எப்படி கேப்பீங்க? won't he come today? very good, that's the point. அவன் இன்று வரமாட்டானா? won't he come today, won't he வரமாட்டானா? அப்படி இருக்கணும். ஓகே, வெரி குட். thank you ma, thank you very much. ஓகே. ஜஸ்மா Yes, sir. ஜஸ்மா, இது he will come today க்கு பதிலா ஓகேவா? ஓகேவா ஜஸ்மா? சொல்லுங்க. ஓகே. she will cook rice மாத்தி போட்டு சொல்ல முடியுமா? she will cook rice. she will cook rice. அவள் இன்று சோறு சமைப்பாள். will she cook rice? அவள் இன்று சோறு சமைப்பாளா? when will cook rice? அவள் எப்போது சோறு சமைப்பாள்? she won't cook rice. அவள் சோறு சமைக்க மாட்டாள். won't she cook rice? அவள் சோறு சமைக்க மாட்டாளா? very good, nice, superb, thank you very much ma. Jasma. Yadurshika ஓகே. யதுர்ஷிகா, இப்போ இது முடிஞ்சு நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல முக்கியமான பகுதிக்கு போறோம். சரியா? படிக்க போற பகுதிக்கு இது லாஸ்ட் பார்ட். யதுர்ஷிகா கேக்குதா? கேன் யூ ஹியர் மீ? கேக்குது சார். ஓகே, யதுர்ஷிகா சொல்லுங்க. நீ என்ன புரிஞ்சுக்குவ? You will understand me. அது அழகா சொல்லணும் இல்லையா? ஒரு ஃபீலோட. அடே போடா நீ என்ன புரிஞ்சுக்கோடாங்கிற மாதிரி இருக்காது. You
will understand me. You will understand me. ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்குவ. ஒரு நாளைக்கு என்ன புரிஞ்சுக்குவியா? One day போட்டுங்க. You will understand me one day. அப்ப நல்லா இருக்கும். Will you understand me one day? Will you understand me one day? என்னைக்காவது என்ன புரிஞ்சுக்குவியா? ஓகே. எப்ப என்ன புரிஞ்சுக்குவ? When will you understand me one When day? will you understand me? அப்புறம் one day போடக்கூடாது. ஓகேவா? Okay. When will you understand me? கேளுங்க. When will you understand me? பிராக்டிஸ் பண்ணும். வர மாட்டேங்குது வார்த்தைகள். திருப்பி. When will you understand me? நீ என்ன புரிஞ்சிக்க மாட்ட. You won't understand me. You won't understand me. என்ன நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? Won't you understand me? Okay, very good ma. Thank you ma. Thank you very much ma. Thank you, sir. Okay. அப்ப இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப நிறைய உதாரணங்கள் ஒரே வச்சு சொல்லிட்டேன். ரைட். இப்போ நான் அடுத்த ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப், சிம்பிள் ஃபியூச்சர்ல போறதுக்கு முதல்ல மன்னிக்கணும், நான் ஒரு சில விஷயத்தை இதுல சேர்க்க மறந்துட்டேன். அதை நான் வாய்மொழி மூலமாக சொல்கிறேன். ஓகேவா? அப்போ அதை எழுதிக்கோங்க. நான் 2 விஷயம் மறந்துட்டேன், அதை எழுதி சேர்த்திருக்கணும். I forgot to add. நான் பாடம் பெருசா நீண்டிரும் அப்படிங்கிறதுக்காக எழுத மறந்த ஒரு விஷயம். So you better write it. ஒன்றாவது, இந்த பகுதியில் நம்ம சொல்ற ஒரு முக்கியமான பகுதி ஒன்று, லெட்ஸ். LET'. அது சிம்பிள் ஃபியூச்சரோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். லெட்ஸ். LET'. லெட்ஸ். லெட்ஸ் கோ அப்படி எழுதிக்கோங்க. லெட்ஸ் கோ ஸ்டார் மார்க் போட்டு எழுதிக்கோங்க. லெட்ஸ் கோ, போவோம். அதுவும் சிம்பிள் ஃபியூச்சரோட சம்பந்தப்பட்டது. இப்போ we will get wetனா நல்லா யோசிச்சு பாருங்க. we will get wetனா நாங்கள் சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி. இது லெட்ஸ் கெட் வெட்னா வார்த்தை நனைவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதோ தெரியல உங்களுக்கு. we will get wet, ஐயோ கொண்டார்லையே, we will get wet, நம்ம நனைஞ்சிடுவோம். ஓகேவா? லெட்ஸ் கெட் வெட், நனைவோம். ஒரு ஃபன் ஒன்று எடுப்போம். லெட்ஸ் கெட் வெட், நனைவோம். ஓகேவா? we will fall, இன்னொரு உதாரணம் சொல்றேன். we will fall, நாங்க விழுவோம். let's fall, வா விழுவோம். we will die one day, நம்ம ஒரு நாளைக்கு செத்து போயிடுவோம். that is the truth. we will die one day, இந்த நாளைக்கு வாழ மாட்டோம். let's die, வா செத்து போயிடுவோம், நம்மளா நினைச்சு சாக போறோம். கிளியர்? let's, இப்போ செய்வோம், அடுத்து செய்வோம், நீயும் நானும் சேர்ந்து செய்வோம். let's LETS, let's play, let's start the class, வகுப்ப தொடங்குவோம். let's forget the past, இறந்த காலத்தை மறப்போம், நடந்தவற்றை மறப்போம். let's forget the past, நடந்தவற்றை மறப்போம். let's start a new life, ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். let's start a new life. yeah, let's play a game, let's watch a match, ஒரு மேட்ச் ஒன்னு பார்ப்போம். let'sல நீங்க ஒரு 2-3 உதாரணம் போட்டுக்கோங்க. let's வினைச்சொல். yeah, let's get a loan, let's get a loan, ஒரு loan எடுப்போம். yeah, செய்வோம். let's stop the class, we are tired today. yeah, I'm also tired, so let's start the class. ஓபன் நிப்பாட்டுவோம். let's stop the class, let's stop the class for today, இன்னைக்கு நிப்பாட்டுவோம். let's. ஓகேவா? அடுத்தது அது அப்படிதான் சொல்லலாம். let'sனா இப்ப தெரியும் தானே. let's eat. yeah, let's learn today, let's learn something new today. yeah, புதுசா ஏதாவது படிப்போம். அப்போ நெக்ஸ்ட் ஒன் ஷெல். இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, சார் வில்லுக்கெல்லாம் ஷெல் போடணும்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க போடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பலர் கேட்டிருக்காங்க. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, ஷெல் என்பது சிம்பிள் ஃபியூச்சர்ல மட்டும்தான் யூஸ் ஆகும். சிம்பிள் ஃபியூச்சர்ல மட்டும்தான் ஷெல் யூஸ் ஆகும். அப்ப ஏன் சார் நீங்க போடல அப்படின்னு கேட்பீங்க. பட் ஐ ஷால் கோ அப்படியெல்லாம் சொல்றது குறைவு. I'll go. we shall goன்னு சொல்றது இல்ல. ஐயோடவும் வியோடவும் மட்டும்தான் ஷெல் யூஸ் பண்ணணும். யாரோட? ஐயோடவும் வியோடவும். அதுவும் என்ன செய்வாங்க? சுருக்கி விட்டுருவாங்க. we'll go, we'll come, I'll go, I'll come. so ஷெல்லா வில்லான்னு தெரியாம போயிடும். ஓகேவா? சோ நம்ம ஷெல்ல எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, கேள்வி கேட்கறதுக்காக யூஸ் பண்றோம். shall we go, நாங்க போகவா. shall I come, நான் வரவா.
shall I start நான் தொடங்கவா shall I start நான் தொடங்கவா எழுதிக்கோங்க shall I start நான் தொடங்கவா shall I cook something நான் ஏதாவது சமைக்கவா yeah shall we play நாங்க விளையாடவா போதும் படிச்சது shall we play shall I ask a question நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா shall I ask you something நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கவா shall I ask you something நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கவா shall I tell you something நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா I have something to tell you shall I tell you something நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா yeah shall I we யோட மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் I we யோட கேள்வி கேட்க இப்போ புரிஞ்சிருக்குமே let's go போவோம் shall we go போமா shall I go நான் போகவா it's getting late நான் படிச்சோம் இல்லையா it's getting late shall I go போகவா லேட் ஆகுது it's getting dark இருட்டாகுது shall I go yeah it's getting late ஒரு 6:10 ஆயிருச்சு நீங்க என்ன செய்யுங்க மெசேஜ் போடலாம் sir shall we start the class it's getting late ஆகுது தானே சார் கிளாஸ் தொடங்குவோமா shall we start okay let's start சரி தொடங்குவோம் so the shall I என்பதும் let's என்பதும் சிம்பிள் ஃபியூச்சரோட நம்ம யூஸ் பண்ற ஒரு வாக்கியம் ஓகேவா கிளியரா சிம்பிள் ஃபியூச்சர்ல தான் இது இருக்குது ஃபியூச்சரோட சம்பந்தம் let's என்பது செய்வோம் let's forget the past நடந்ததை மறப்போம் let's forget the past okay let's forget the past shall we start a new life புது வாழ்க்கை தொடங்குவோமா shall we give a try ஒரு ட்ரை கொடுப்போமா shall we eat something ஏதாவது சாப்பிடுவோமா அப்படி சொல்லுங்க ஓகேவா shall we அடுத்த let's அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே நான் அடுத்த பகுதிக்கு போறேன் சிம்பிள் ஃபியூச்சர்ல அடுத்த பகுதிக்கு போறோம் ஓகே ரைட் இப்போ இதுவரையும் ஏதாவது டவுட் இருக்கா அப்படி எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல நம்பர் இங்க போடாங்க நான் பிறகு லாஸ்டா ஐ வில் கிவ் யூ மை நம்பர் சோ நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சுக்கொள்ளலாம் இப்போ நீங்க அங்க போட்டு வேலை ஓகேவா ஐ வாண்ட் ரீட் மச் அண்ட் அதுக்கு வில் யூஸ் பண்ண லெட்ஸுக்கு வில் யூஸ் பண்ண தேவையில்ல லெட்ஸ்னா லெட் அஸ்ங்கிறது தான் லெட்ஸ் கோ அதுக்கு வில் யூஸ் பண்ண முடியாது ஓகேவா ரைட் நம்ம அடுத்த பகுதி இப்போ போறோம் இது கொஞ்சம் வித்தியாசமான பகுதி சிம்பிள் ஃபியூச்சர்ல சில வேளை நீங்க யோசிக்காத பகுதியா இருக்கும் ஓகே இப்ப நான் எல்லாரும் கை தூக்கிக்கிட்டு இருக்கேன் அதனால டவுட் இருக்கவங்களா ஓகே இவங்க டவுட் இருந்தா தான் அவங்க லேஸ்ல கை தூக்குவாங்க மிஸ்ஸஸ் ஓகே நம்ம திலகேஷ் எங்க மிஸ் ஆயிட்டீங்க ஓகே வெயிட் அந்த ஹெல்ப் பண்ண வந்தவங்க டக்குனு கையை போட்டுட்டீங்கன்னா சரி மிஸ்ஸஸ் திலகா சம்மன் they go she goes இருக்கீங்களாமா ஓகே சொல்லுங்கம்மா சார் அந்த லெட்ஸுக்கும் ஷல்க்கும் கொஞ்சம் வாக்கியங்கள் தரீங்க ஓகேமா லெட்ஸ்னா செய்வோம் அப்படின்னு அர்த்தம் ஷல்னா கேள்வி ஓகேவா அப்போ நான் இப்போதைக்கு சும்மா சொல்றேன் அதுக்கு பிறகு குரூப்ல போட்டு விடுறேன் ஓகேவா இப்போதைக்கு நான் சும்மா சொல்றேன் இப்போ எப்படி சொல்லுவோமே லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ் வகுப்பை தொடங்குவோம் லெட்ஸ் forgive him forgiveனா மன்னி ஓகேவா forgiveனா என்னது மன்னி லெட்ஸ் forgive him அவனை நம்ம மன்னிப்போம் ஓகேவா லெட்ஸ் start the schools let's reopen the schools பாடசாலைகளை என்ன செய்வோம் மீண்டும் திறப்போம் ஓகேவா இப்ப யாராவது போயிட்டு கேக்குறாங்க shall we reopen the schools பாடசாலைகளை மீண்டும் திறப்போமா yes let's reopen ஆமா திறப்போம் ஓகேவா shall we go on a trip நம்ம ஒரு ட்ரிப் போவோமா ஓகே லெட்ஸ் கோ ஓகேவா அப்ப நான் லெட்ஸ்லயும் ஷால்லிலையும் கொஞ்சம் வாக்கியங்கள் போட ஐ அம் சாரி அது இங்க இணைச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஐ forgot that sorry that's my mistake ஓகேவாமா ஓகே थैंक यू ஓகே நான் அது போட்டு விடுறேன் ஓகேமா ஓகே ரைட்
ஐ ஹோப் ஐ எம் நாட் டூ ஸ்பீட். நான் எழுதிக்கிறதுக்கு டைம் கொடுத்து தான் போறேன். சோ வில் என்ற சொல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய சில சொற்கள் இருக்கின்றன. வில் என்ற சொல்லுக்கு, அதாவது இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், சரியா புரிஞ்சுக்கோங்க. புது விஷயமா இருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இது புது விஷயம். 300 பேர்ல அட்லீஸ்ட் 250 பேருக்கு இது புது விஷயமா இருக்கும். சிம்பிள் ஃபியூச்சர்ல நாம் வில் என்ற சொல் யூஸ் பண்றோம். சிம்பிள் ஃபியூச்சர்ல நாம் வில் என்ற சொல் யூஸ் பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப படிச்சுட்டோம் நிறைய. அந்த வில் என்ற சொல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ற சொற்கள் கொஞ்சம் இருக்கு. அந்த சொற்களுக்கு நம்ம சொல்ற பேரு மாடல்ஸ். இவற்றுடைய அர்த்தம் என்ன, எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அப்ப எழுதிக்கோங்க, ஒரு நோட் ஒன்று எழுதிக்கோங்க. சிம்பிள் ஃபியூச்சர் வாக்கியங்களில் I will end very soon, Risla. I will end very soon. Don't worry. ரொம்ப நேரம் வச்சு வத பண்ண மாட்டேன். Let's pray for COVID. கோவிடுக்காக ப்ரே பண்ணாங்க. Pray for the people. ஓகேவா ஃபாத்திமா? கோவிடுக்காக நம்ம ஏன் ப்ரே பண்ண? பாவம், அவர் கஷ்டப்படுறார் சார் வந்து அப்படின்னா. ஓகே, என்ன எழுதுனா? சாரி, வாக்கியம் நான் வேற கதைக்கு போயிட்டேன். Shall I enter the university? Shall I enter? நான் என்டர் ஆகவான்னு கேட்க முடியாது ஜஸ்மா. ஷல் ஐ என்டர் ஆகணும். ஷல் ஐ என்டர் ஆகவானா 2000 இல்ல. will I enter போவனா அப்படிங்கிறது வேற கதை. ஷல் ஐ என்பது செய்யவா அப்படிங்கிறது, செய்ய பெர்மிஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நீங்க அந்த மே ஐ கோ டு டாய்லெட்னு கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி அது கொஞ்சம் மரியாதைக்குரியது. மே ஐ கோ டு, அதை விட கொஞ்சம் குறைச்சலானது, கொஞ்சம் ஒரு ஒரு உரிமையோட சொல்றது. ஷல் ஐ கோ டு தி டாய்லெட் அண்ட் கம். டாய்லெட்டுக்கு போயிட்டு வரவா, அனுமதி கேட்கறது இல்ல, ஒரு அபிப்பிராயம் மட்டும்தான். ரைட், அதை விட்டுருங்க. இப்ப சிம்பிள் ஃபியூச்சர் வாக்கியங்களில் உள்ள, எழுதிக்கோங்க, சிம்பிள் ஃபியூச்சர் வாக்கியங்களில் உள்ள Yeah, Ajanta Devi, you can write a letter for me. Okay. Simple future வாக்கியங்களில் உள்ள will என்ற சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் கீழ்கண்ட சொற்கள் மாடல்ஸ் என்று அழைக்கப்படும். Zaza, can you switch on Zaza? Sasa, no, gone. எனக்கு எழுதிட்டீங்களா அப்படின்னு தெரியணும். Asma Jasmine, have you written? Asma, கேக்குதா? சொல்ல முடியுமா அஸ்மா? திருப்பி மைக் ஆன் பண்ணிக்கோங்க. Yes sir. எழுதிட்டீங்களா அந்த வாக்கியத்தை? Have you written? எழுதிட்டேன் சார். சொல்லுங்கம்மா அழகா சத்தமா. என்ன சார்? அந்த வாக்கியத்தை திருப்பி சொல்லுங்கம்மா சத்தமா, மத்தவங்க கேக்குறதுக்கு. என்ன? இல்ல, இப்ப ஒரு வாக்கியம் ஒண்ணு சொன்ன, எழுதி கொண்டீங்களா? ஓகே ஓகேமா. Hamna, can you switch on? Did you write that sentence? Yes sir. ஓகேமா, அழகா சொல்லுங்கம்மா சத்தமா. சிம்பிள் ஃபியூச்சர் வாக்கியங்களில் உள்ள will என்ற சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள் மாடல்ஸ் எனப்படும். அப்போ இப்போ ஐ வில் கோவுக்கு பதிலா இந்த சொற்கள்லாம் போடலாம், அப்படித்தானே ஹம்னா? எஸ். சும்மா சொல்லுங்களேன், ஐ வில் கோ, இந்த எல்லா சொற்களையும் போட்டு சும்மா சொல்லுங்களேன் பாப்போம். வில்ல தூக்கிட்டு வில்லுக்கு பதிலா would போடுங்க. அப்படி I would like to go. இல்ல, நான் சொன்னதே மாத்தி சொல்லுங்க. ஐ வில் கோ.
I would go. I may I go. may go. I should go. I can go. I might go. I must go. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் தெரியுமா அம்னாவுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? ஓகே பாப்போம் அம்னா. ஓகேவா? Thank you அம்னா. Thank you for your voice. ஓகே, இப்போ சிம்பிள் ஃபியூச்சரில் உள்ள will என்ற சொல்லுக்கு பதிலா தான் இந்த would, may, should, can, might, must எல்லாம் யூஸ் பண்றோம். அதுக்கெல்லாம் மாடல்ஸ் சொல்றோம். நான் verbs தொடங்கும் போதே ஒரு ரேப் சாங் ஒன்று போட்டு காட்டினேன், உங்களுக்கு நினைவு இருக்கும் இல்லையா? அதுல சொன்னாங்க மாடல்ஸ் அப்படின்லாம், நினைவு இருந்தால் சரி. இப்ப எழுதி கொண்டீங்களா? இது உட்னா என்ன, மேனா என்ன, ஷுட்னா என்னன்னு யோசிக்காதீங்க. இப்போ வில்லுக்கு பதிலா யூஸ் பண்ற சொற்கள் மாடல்ஸ், அது என்னன்னு எழுதிக்கோங்க. would, may, should, can, might, must. இப்போதைக்கு எழுதிக்கோங்க. ஓகே, என்னன்னு நான் சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்றேன், பயப்படாங்க. நோட்ஸ் குரூப்ல போடுறது இல்லம்மா, நோட்ஸ் குரூப்ல போடுறது இல்ல. ஓகே ரைட், இப்போ ஒண்ணா பார்ப்போம். பாருங்க, வில் போட்டு நான் எழுதியிருக்கேன். he will come tonight. அவன் இன்று இரவு வருவான். நல்லா இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. அவன் இன்று இரவு வருவான். அது எத்தனை சதவீதம் ஷுவர்? 90% தான் உண்மை. 10% ஷுவர் இல்ல, வேற எங்கேயும் போய் தங்கினாலும் தங்கிடுவான் இல்லையா? 90% தான் ஷுவர். he will come tonight. அவன் இன்று இரவு வருவான். இப்போ அவன் வருவதற்கான சதவீதம் குறையும் போது, சந்தேகம் வரும் போது, அந்த சந்தேகம் கொஞ்சம் குறையும் போது, கூடும் போது, 90%-ஓட 90% 10% சந்தேகம் இல்லையா? அந்த சந்தேகம் கூடுது 25%. நம்பிக்கை எவ்வளவு இருக்குது? 75%. அப்ப அந்த வில்லுக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கேட்காது. சந்தேகம் இன்னும் கூடும் போது அந்த வில்லுக்கு பதிலா மே யூஸ் பண்றோம். 50% தான் ஷுவர். நான் சொல்ற விலங்குதா? அந்த நம்பிக்கை இன்னும் குறையும் போது, அது 25% ஆகும் போது மைட் யூஸ் பண்றோம். அப்போ அவன் he will come tonight, அவன் இன்று இரவு வருவான். ஓகே, 90%. he can come tonight. பாருங்க, வில்லுக்கு பதிலாக தான் நான் can யூஸ் பண்ணியிருக்கேன். அவன் இன்று வரக்கூடும். அவன் இன்று வரக்கூடும். 75% தான் ஷுவர். he may come tonight. அவன் இன்று வரலாம். அவன் இன்று வரலாம். 50% தான் ஷுவர். 50% சந்தேகம். he might come tonight. சில வேளை அவன் இன்னைக்கு வரலாம், சில வேளை அவன் இன்று வரலாம். சந்தேகம் தான் கூட இருக்கு, நம்பிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். he will come tonight என்றும் போது எழுதிக்கோங்க, இந்த சதவீதம் எல்லாம் போட்டு எழுதிக்கோங்க. he will come tonight போது வருவான்கிற நம்பிக்கை கூட, சந்தேகம் 10%. he can come tonight, வரக்கூடும். 75% நம்பிக்கை இருக்கிறது, 25% சந்தேகம் கூட. சந்தேகம் 25 ஆயிடுச்சு. he may come tonight, அரவாசிக்கு அரவாசி. சிங்களத்துல சொல்லுவாங்க பாகதா, சிங்களத்துல யூஸ் பண்ணுவாங்க பாகதா அப்படின்னு ஒரு சொல். பாகதா ஓஹு ஏவி, சரியா? அவன் வரலாம், வரலாம், வரக்கூடும், சாரி வரக்கூடும். மேல உள்ள வேணா நீங்க சொல்ல வர முடியும், எல்லாம் ஒண்ணுதான். அந்த நீங்க அந்த சொல் யோசிக்காதீங்க, சதவீதத்தை யோசிச்சுக்கோங்க. he might come tonight, அவன் இன்னைக்கு வரலாம். ஷுவர் இல்ல, ஷுவர் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப இந்த 90% என்பது நம்பிக்கை, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சந்தேகம் இல்லை. 75% என்பது வரக்கூடிய தன்மை, நம்பிக்கை. 50% நம்பிக்கை, 25% நம்பிக்கை. எழுதிக்கோங்க. திருப்பி ஒருத்தர அர்த்தத்தை சொல்றேன் நான். ஓ வீடியோ போடுற. ஓ யா யா யா
Okay, we move. Okay, Rivda, you were waiting. Yes, sir. Hi, how are you? Fine, sir. Okay, ரொம்ப நாள் எக்ஸாம் இல்லையா? பெரிய எக்ஸாம் ஒன்று வருது. ஓகே, முன்னுக்கு. Okay, sir. Get ready. ஓகேமா, இந்த வாக்கியங்களை சொல்லி அர்த்தங்களை சொல்லுங்கம்மா. He will come. He will come tonight. அவன் இன்று வருவான். அது வந்து 90% sure. He can come tonight. அவன் இன்று வரக்கூடும். 75% வரைக்கும். He may come tonight. அவன் இன்று வரலாம். அது 50% வந்து sure. He might come today. அதுவும் வந்து அவன் இன்று வரலாம். அவன் இன்று சில நேரம் வரலாம். சில நேரம் அவன் வரலாம். இல்லையா? அவன் இன்று நேரம் வரலாம். அது வந்து 25% மட்டும். அப்போ பாருங்க, நம்ம தமிழ்ல சொல்றதை விட இங்கிலீஷ்ல அதை அழகா சொல்றாங்க இல்லையா? அந்த நம்பிக்கை இல்லையா? திட்ட தெளிவாக தெரிகிறது. நம்ம கூட கூடும் லாம்னு சொன்னா எது கூட எது குறைவுன்னு நமக்கு தெரியாம இருக்கும். பட் இங்கிலீஷ்ல they have given the perfect words, அதை கணக்கா காட்டுறதுக்காக. ஓகேவா? இப்போ ரிப்தா எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்கிறது இது எதுல சொல்லுவாங்க? உம்மா கிட்ட கேட்டா இதுல சொல்லுவாங்க. வில்ல சொல்லுவாங்களா? ஷூரா? ரிப்தா 9A எடுப்பால் அப்படிங்கறது அம்மா இதுல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அம்மா அதுவும் வில் தானா? எஸ் சார். ஓகே, வெரி குட். தட்ஸ் த குட் ஸ்பிரிட் இல்லையா? அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் அந்த நம்பிக்கை. தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். 10% சந்தேகம் தான், நோ ப்ராப்ளம். அது சொல்ல முடியாது. தட் இஸ் இன்ஷா அல்லாஹ் இல்லையாமா? எஸ் சார். அந்த 10% தான் இன்ஷா அல்லாஹ், அவர் கையில தான் மிச்சம் எல்லாம். ஓகே, சோ தட்ஸ் த திங். சோ நம்ம அதுதான் நல்ல விஷயம். இப்ப ரிப்தா இருக்கனால சொல்லலாம். நம்ம அடிக்கடி நம்ம எல்லாம் சொல்றோம்ல இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படி சொல்றோம்னா இதனால தான். விளங்குச்சா இப்ப ரிப்தா? எஸ் சார். 90% தான் ஷுவர், மிச்சம் எல்லாம் அவர் கையில கொண்டு வந்தா தான். ஓகே, தட்ஸ் த திங். தட்ஸ் அதனால தான் எல்லாம் அவன் செயல். யா, நாளைக்கு நீங்க வருவீங்களா? எல்லாம் அவன் செயல். சோ இன்ஷா அல்லாஹ். யா, சோ அது வந்து இந்த நம்பிக்கையின்மையை காட்டுகிறது. அதனால கடவுள்கிட்ட அனுக்கிரகம் இருந்தால் மிச்சம் நடக்கும். ஓகேவா? ஓகே, thank you Rivda. He will come tonight. அவன் இன்று வருவான். I wish you all the best to get to 9A's. Okay, I will come tonight. Sorry, he will come tonight. அவன் இன்று நைட் வருவான். சதவீதம் தான் இங்க முக்கியம். He can come tonight. வரலாம், சதவீதம் முக்கியம். He may come tonight. வரக்கூடும், சதவீதம் முக்கியம். He might come tonight. சில வேளை வரலாம், சந்தேகம் தான் கூட. Okay, right. It will rain today. Okay, we'll see. Yakshayani. Good evening, sir. It will rain today na. கூட கொண்டு போவீங்களா கொண்டு போக மாட்டீங்களா? 90% கொண்டு போவோம். கொண்டு போகணும் இல்லையா கூட? ஆமாம் சார். ஓ, கேன் போட்டு சொல்லுங்க பாப்போம். It can rain today. எத்தனை சதவீதம் ஷுவர்? 75%. அதாவது அடிச்சு சட்ட தெளிவா எண்ணி டேப் வச்சு அளந்து 75% இல்ல யக்ஷாயினி. ஓகேவா? சும்மா ஒரு அனுமானம் சொல்றேன். ஓகே தானே? ஓ, கூட கொண்டு போவீங்களா கொண்டு போக மாட்டீங்களா? கொண்டு போகலாம். கொண்டு போகணும். 75% ஷுவர் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஓகே, மே. It may rain today. இது 50% நடக்கலாம். கூட கொண்டு போவோமா கொண்டு போக மாட்டோமா? கொண்டு போகலாம். கொண்டு போகணும். 50% மழை வர்றதா கூட கொண்டு போறது தான் பெட்டர் இல்லையா? It might rain today. 25% நடக்கும். என்ன வாக்கியம்? சில நேரத்துல மழை பெய்யலாம். கூட கொண்டு போவீங்களா? நம்பி சொல்லலாம் சார். இல்ல ஜக்ஷன், நான் ஒரு கதை சொல்றேன். பொம்பளை பிள்ளைக்கு எப்பவுமே கூட கொண்டு போகணும். Girls, you should have an umbrella with you. அது சில வேளை வெயிலுக்கு பிடிக்க இருக்கலாம், மழைக்கு பிடிக்க இருக்கலாம், இல்ல சில வேளை பாதுகாப்புக்காக கூட இருக்கலாம், ரெண்டு குத்துறதுக்காக கூட இருக்கலாம். ஓகேவா?
Okay. So you should Okay, have an umbrella. கையை வீசிக்கிட்டு போனா பெண்களுக்கு அது அழகா தெரியாது. So at least if you have an umbrella in your hand, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் தானா வந்துரும் உங்ககிட்ட. ஓகேவா? Okay. இல்லாட்டி அந்த கையெல்லாம் வீசிட்டு போயில ரவுடித்தனமாய் ரவுடி பேபி ஆயிருங்க. So rowdy Yakshayani is not good. Okay. However, thank you Yakshayani. Thank you. However, இப்போ இந்த வாக்கியத்தை வச்சு யாரும் சொல்றதை வச்சு நீங்க புரிஞ்சு கொள்ளணும். It will rain today. மழை பெய்ய 100 விதம் இல்ல, பட் மேகமெல்லாம் கருத்து நல்லா இருக்கு, மழை தூறல் சின்ன சின்னது விழுந்துகிட்டு அப்படி இருந்தா it will rain today. மழை பெய்யும் அப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்க. It can rain today. மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பம், மழை பெய்யக்கூடும் 75% இருக்கு. It may rain today. மழை பெய்யலாம் 50% நம்பிக்கை இருக்கு. அதுவும் ஷுவர் இல்லை, நான் சொல்ல மாட்டேன் 100க்கு 100, அதாவது மழை பெய்யும்னே சொல்ல முடியாது, பெய்யலாம் இல்லாமலும் இருக்கலாம். 50-50. It might rain today. பெய்வதற்கான சந்தர்ப்பம் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ இப்போ நீங்க யோசிக்க கூடாது, சார் சொல்றாரே அப்போ இதெல்லாம் சரியா இந்த சதவீதத்தை அளவுல இருக்குமா அப்படின்னு. இல்ல இல்ல, அப்படி இருக்காது, அப்படி இருக்க தேவையில்லை. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு அன்னளவான விபரம் சொல்றேன்னா, இதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த சொற்களை யூஸ் பண்றதோட அர்த்தம் அதுதான். ஒரு நிகழ்வு நடப்பதற்கான நிகழ்தகவை தான் குறிக்கிறது. ஓகே தானே? ஓகே. ஷுட் அடுத்த தலைப்பு போட்டுக்கோங்க. ஷுட் இது தனி தலைப்பு. ஷுட் ஷுட் இதெல்லாம் பிறகு பிறகு தேவைப்படும். இதெல்லாம் தெரியாம இருந்து வேலை. மஸ்ட் பத்தி சொல்லித்தாரு, மஸ்ட் ஷுட் பத்தி சொல்லித்தாரு. ஓகேவா? ஓகே. ஷுட் ஷுட் என்றால் வேண்டும் என்ற அர்த்தம். வேண்டும் என்ற அர்த்தம், வேண்டும் என்ற அர்த்தம். ஆனால் இது ஒரு உபதேசத்தை, ஒரு அட்வைஸை குறிக்கும். ஷுட் என்பது ஒரு அட்வைஸ். வேண்டும் அப்படின்னா ஒரு அட்வைஸை குறிக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னு பிறகு பிறகு நான் சொல்றேன். ரைட்? பாருங்க உதாரணம். யூ ஷுட் வேர் மாஸ்க். நீங்கள் முகக்கவசம் அணிய வேண்டும், மாஸ்க் அணிய வேண்டும். ஒரு உபதேசம். ஒரு டாக்டர் சொல்றாரு அவங்கள்ட்ட, யூ ஷுட் வேர் மாஸ்க் திஸ் டேஸ். இந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும்? முகக்கவசம் அணிய வேண்டும். ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. யூ ஷுட் வேர், அணிவது நல்லது அப்படிங்கிற மாதிரி. வி ஷுட் பாத் டெய்லி. நம்ம குளிக்கிறது நல்லது, நாட்டுக்கு நல்லது, ஊருக்கு நல்லது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்லது, வீட்டுல உள்ளவர்களுக்கு நல்லது. வி ஷுட் பாத் டெய்லி. நாம் தினமும் குளித்தல் நல்லது, குளிக்க வேண்டும். ஒரு அட்வைஸ், கட்டாயப்படுத்தல் அல்ல. வேண்டும் என்றால் இங்க கட்டாயப்படுத்தல் அல்ல. he should take rest. ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவன் சொல்றோம் he should take rest. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. இல்ல ரெஸ்ட் எடுக்காம எதுவும் செய்யலாம், பிரச்சனை இல்லை, பட் ரெஸ்ட் எடுத்தால் நல்லது. he should. ஒரு அட்வைஸ். ஒரு டாக்டர் சொல்லுவாரு, your father is somewhat weak now. அப்பா கொஞ்சம் வீக்கா இருக்காரு. it's better he should take rest. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லம். they should study well. எக்ஸாம் கிட்ட கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஸோ they should study well. அவங்க நல்லா படிச்சா நல்லா திறமையாக படித்தால், கஷ்டப்பட்டு படித்தால் நல்லது. ஸோ should என்பது ஒரு அட்வைஸ், ஒரு அறிவுரை, ஒரு அறிவுரையை காட்டும். ஓகேவா? should என்பது அறிவுரையை காட்டும். எழுதி வச்சுக்கோங்க. அறிவுரை, உபதேசம். you should wear mask. நீங்கள் முகக்கவசம் அணிவது நல்லது. அணிய வேண்டும் தான், பட் அணிவது நல்லது. அணிய வேண்டும்னு நீங்க போட்டாலும் பரவாயில்ல, பட் அது வந்து அட்வைஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். we should bath daily. நம்ம தினமும் குளிப்பது நல்லது, குளிக்க வேண்டும். he should take rest. அவர் ஓய்வு எடுக்க வேண்டும். ஓய்வு எடுப்பது நல்லது. அவர் ஓய்வு எடுக்கலன்னா போலீஸ்ல கொண்டு போக, ஃபைன் அடிக்க, அப்படியெல்லாம் இல்லை. ஓகேவா? ஓகேவா? we should bath daily. நீங்க தினமும் குளிக்கணும். அதுக்காக குளிக்கலன்னு சொல்லி போலீஸ்ல பிடிக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்ப இந்த மாஸ்க் கதைக்கு நான் வர்றேன், அடுத்து வர்றேன் மாஸ்க் கதைக்கு. சிலர் யோசிக்கலாம், மஸ்ட் போட்டா என்ன சார் அப்படின்னு. நான் ஏன்னு சொல்றேன் மஸ்ட்ங்க. இப்ப நான் மஸ்ட் போடாத காரணம் சொல்றேன். இது வந்து ஒரு அட்வைஸ். ஒரு டாக்டர் சொல்றாரு, வீட்டுல உள்ள அப்பா சொல்றாரு, அது ஒரு அட்வைஸ். போடலைங்கிறதுக்காக அப்பா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கற போறல, வழக்கு போட போறது.
போடலங்கிறதுக்காக டாக்டர் உங்களுக்கு வழக்கு போட போறது. ஒரு அட்வைஸ் எழுதிக்கோங்க. யூ ஷுட் வேர் மாஸ்க். நீங்க மாஸ்க் அணிவது நல்லது. வி ஷுட் பாத் டெய்லி. நம்ம குளிக்கிறது நல்லது. தினமும் குளிப்பது நல்லது. அதுக்காக ஒரு நாள் குளிக்கலாங்கிறதுக்காக ப்ராப்ளம் இல்லை. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. குளிச்சா நல்லது. he should take rest. அவன் ஓய்வெடுப்பது நல்லது வேண்டும். they should study well. அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். படிச்சா நல்லது. ஓகே, எழுதிக்கோங்க. நாளைய பாடம் கொஞ்சம் குழப்பமான பாடம், கட்டாயம் பார்த்துக்கோங்க. நாளை வரும்போது பாஸ்ட் வேர்ப்ஸ் பார்த்துட்டு வாங்க, இல்லாட்டி விளங்காது. பாஸ்ட் வேர்ப் படிச்சுட்டு வாங்க. ஓகே, லெட்ஸ் மூவ். ஷுட்ல இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள் தரேன், இல்லாட்டி மறந்துடுங்க. ரைட், எழுதிக்கோங்க. வேற ஒருத்தர் ஹெல்ப் எடுப்போம். நம்ம ட்ரிங்கோவுக்கு போவோம். நம்ம ட்ரிங்கோ ஜஹாராவா நான் பேரு ட்ரிங்கோ மலி. எஸ் சார். என்னமா பேரு? குட் ஈவினிங். ஜஹரா. ஓகே ஜஹரா, குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இப்போ கொஞ்சம் வாக்கியங்கள் போட்டிருக்கேன் இல்லையா? சார் சொல்ல முடியுமா? இன்ஷா அல்லாஹ் சார். ஓகே, ட்ரை பண்ணுங்க. யூ ஷுட் திங்க் ட்வைஸ். அப்படின்னா என்ன? ட்வைஸ்னா ரெண்டு தரம். ரெண்டு தரம். ஓ, உங்களால ரெண்டு தரம் யோசிக்க இயலும். ஏலும் இல்ல முடியும் இல்ல. நீங்க ரெண்டு தரம் யோசிக்கணும். நீங்க ரெண்டு தரம் யோசிக்க வேண்டும். யோசிப்பது நல்லது. ஓகேவாமா? எஸ் சார். ஓ, யூ ஷுட் திங்க் ட்வைஸ். நீங்க ரெண்டு தரம் யோசிப்பது. யூ ஷுட் திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டூ சம்திங். நீங்க ஏதாவது செய்யறதுக்கு முதல்ல ரெண்டு தரம் யோசிப்பது நல்லது. யோசிக்க வேண்டும். we shouldn't tell lies sir. அது ஓ, lies பொய். குர்ஆன்ல சொல்லி இருக்கு தானே? சார் என்ன சொல்லி இருக்கு? you shouldn't tell lies. அப்படினா என்ன? நீங்க பொய் சொல்ல வேண்டாம். வேணான்னு சொல்லலைங்க. வேணான்னு சொல்லல. பொய் சொல்லாம இருக்கிறது நல்லது. ஓகேவா? அட்வைஸ் ஒன்னு. you shouldn't tell lies. நீங்க பொய் சொல்லாம இருப்பது தான் நல்லது. சொல்லக்கூடாது. நீங்க பொய் சொல்ல கூடாது. you shouldn't tell lies. இப்போ நம்ம சொல்ல ஒருத்தர் ஹார்ட் பேஷண்ட் இருக்காரு. ஓகேவா? ஹார்ட் பேஷண்ட் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம சொல்றோம் நீங்க வேகமா நடக்க கூடாது. எப்படி சொல்லுவீங்க? we shouldn't walk fast. you shouldn't walk fast. இல்லையா? you shouldn't walk fast. நீங்க வேகமா நடக்க கூடாது. அப்ப shouldn't என்னதுமா? கூடாது. ரைட், நெக்ஸ்ட் ஒன். he should work hard. அவன் கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்க வேண்டும். நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஓகேவா? எஸ் சார். you shouldn't walk fast. நீங்க ஃபாஸ்டா நடக்க கூடாது. நீங்க ஃபாஸ்டா நடக்க கூடாது. நீங்க திருட கூடாது. திருடுறதுக்கு என்ன சொல்றது? ஸ்டீல். you shouldn't steal. you shouldn't steal. நீங்க மற்றவர்களை ஏமாற்ற கூடாது. cheat. 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 you shouldn't cheat others. you shouldn't cheat others. you shouldn't cheat others. இல்லையா? அப்போ ஷுட்க்கும் ஷுடன்ட்க்கும் வித்தியாசம் விளங்குதா? சார். செய்வது நல்லது, செய்ய கூடாது. ஓகேவா? ஓகே சார். ஓகே, thank you ma. thank you. Okay, Pragashini, I am going with Pragashini. Okay, I am going with Dinu, you can switch on your mic. Dinu. Okay, Mahisha.
Mahisha, Hi, sir. hi, how are you? Fine, sir. Okay ma, சொல்ல முடியுமா இது அர்த்தத்தை டக் டக்னு? Yeah, sir. Okay ma. You should think twice. உங்களால் 2 தடவை யோசிக்க வேணும். யோசிக்க முடியுமில்ல? நீங்கள் 2 தடவை யோசிக்க வேணும். யோசிக்கணும், யோசிப்பது நல்லது. ஓகேவா? We shouldn't tell lies. நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. We should work hard. He should work hard. அவன் கடினமாக உழைக்க வேணும். You shouldn't walk fast. நீங்கள் வேகமாக நடக்க கூடாது. நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணணும். எப்படி சொல்வீங்க? You should prepare hard. Practice. Practice hard. You should practice well. You should practice well. சொன்னா ஹார்ட்னா ரொம்ப அது வந்து அளவுக்கு மிச்சம் செஞ்சா தான் ஹார்ட் ஆயிரும் இல்லையா? நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணா you should practice well. You should practice. நீங்க பெற்றோர்களை மதிக்க வேண்டும். You should respect parents. You should respect parents. ஓகேவா? நீங்க மத்தவங்களை ஏமாற்ற கூடாது. You should not cheat others. நீங்க மத்தவங்களை நோகடிக்க கூடாது. Sir, நோகடித்தல் hurt. You should not hurt others. Hurt. H-U-R-T. Hurt. Hurt. தெரியும். நீங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லி இருக்கீங்க தான் நீங்க பல தடவை. சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? நீங்க மத்தவங்கள நோகடி you shouldn't அழகா சொல்லுங்க. you shouldn't. You shouldn't hurt others. You shouldn't hurt others. விளங்கிச்சு தானேமா? Yes, sir. Okay ma. Okay. Thank you ma. Thank you. Welcome, sir. Welcome. Okay, good. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஷுட்க்கும் ஷுட் நாட்க்கும். ஷுட்னா செய்யணும், ஷுட் நாட்னா செய்யக்கூடாது. ஷுட்னா செய்யணும், ஷுட்னா செய்யக்கூடாது. ஓகே, இப்போ போவோம் மஸ்ட்க்கு. மஸ்ட் கட்டாயப்படுத்தல். மஸ்ட் என்றால் கட்டாயப்படுத்தல். மஸ்ட் என்றால் கட்டாயப்படுத்தல். இப்போ நான் முதல்ல போட்டேன் யூ ஷுட் வேர் மாஸ்க்னு. இப்போ போட்டுக்க யூ மஸ்ட் வேர் மாஸ்க். என்ன ரெண்டுக்கு வித்தியாசம்? இப்போ டாக்டர் சொன்னா யூ ஷுட் வேர் மாஸ்க், அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. ஓகேவா? ஆனா போலீஸ்ல டவுன்ல நிப்பாட்டினா என்ன சொல்லுவாங்க? யூ மஸ்ட் வேர் மாஸ்க். சட்டம் என்ன சொல்லுது? யூ மஸ்ட் வேர் மாஸ்க். நீங்க மாஸ்க் அணிய வேண்டும். அணிஞ்சா நல்லோ. நீங்க என்ன தம்பி அணிஞ்சிட்டு வந்திருக்கலாம் தம்பி, ஏன் தம்பி சும்மா வர்றீங்க அப்படின்லாம் இல்ல, தூக்கி போட்டுக்கிட்டு போயிடுவாங்க போலீஸ்ல இல்லையா? 2 கையிலையும் 2 காலையும் தூக்கி பஸ்ல போட்டு கொண்டு போயிடுவாங்க இப்பெல்லாம். ஏன் என்றால் சட்டம் இருக்கிறது, மஸ்ட் இருக்கிறது. நான் சொல்றது விளங்கி இருக்கும். இப்போ அப்பா முடிவெட்ட சொன்னா யூ என்ன சொல்ற? முடிவெட்டணும் அப்படின்னு சொல்லுவார். அப்பா முடிவெட்ட சொல்றதுக்கும் அதிபர் முடிவெட்ட சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. You can understand that. அப்பா சொன்னால் அறிவுரை. You should have your hair cut. That is, you should cut your hair or have your hair cut. Principal சொன்னா you must have your hair cut. நீ முடி வெட்டாகணும், இல்லாட்டி ஸ்கூலுக்கு வராது. நான் சொல்றது விளங்குதா? போலீஸ்ல சொன்னா you must wear mask, டாக்டர் சொன்னா you should wear mask. ஏன்னா அவர் ஒரு அட்வைஸ் கொடுப்பார். நான் சொல்றது விளங்குதா? உங்களுடைய அம்மா சொன்னால் ஹெல்மெட் போட்டு போப்பான்னு சொன்னா அது ஒரு உபதேசம், அட்வைஸ். யூ ஷுட் வேர் யுவர் ஹெல்மெட் மகே. அதே போலீஸ்ல இருந்தா யூ ஷுட், நீங்க ஹெல்மெட் போடணும் தானே தம்பி, என்ன தம்பி அப்படி செய்றீங்க, அப்படி செய்யக்கூடாது தானே தம்பி, நல்ல தம்பி தானே அப்படி சொல்லுவாங்களா? இல்ல, யூ மஸ்ட் வேர் ஹெல்மெட்ஸ். அப்ப மஸ்டுக்கும் ஷுட்டுக்கும் வித்தியாசம் விளங்கிக்கோங்க. மஸ்ட் என்பது கட்டாயப்படுத்தல், சட்டத்தில் பின் பாதிப்பு வரும். சட்டம்னா பெருசா போலீஸ்க்கு போகணும், என்ட்ரி போடும், அவ்வளவு இல்ல, இருந்தாலும் அதற்கு பின் ஒரு பாதிப்பு இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஓகேவா? அப்ப உதாரணம் கொஞ்சம் போட்டுக்கலாம் குயிக்கா பாருங்க. யூ மஸ்ட் வேர் மாஸ்க், நீ கட்டாயமாக அணிய வேண்டும். கட்டாயம்ங்கிற சொல் வரும். we must follow the rules, நாம் சட்டங்களை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். we must pay the fine, ஃபைனா தண்டப்பணம்.
நாம் தண்டப்பணத்தை செலுத்த வேண்டும், சும்மா விட்டுட்டு போக முடியாது. யூ மஸ்ட் கம் ஹியர், நீங்க இங்க எல்லாம் வரக்கூடாது, வர முடியாது. யூ மஸ்ட், வருவதற்கு தடை, சட்டப்படி தப்பு அப்படிங்கிறதா இது மஸ்ட். யூ மஸ்ட் வேர் மாஸ்க், நீங்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும். we must follow the rules, நம்ம கட்டாயமாக சட்டத்தை என்ன சொல்றது பின்பற்ற வேண்டும். he must pay the fine, அவன் கட்டாயமாக தண்டப்பணம் செலுத்த வேண்டும். you mustn't come here, நீங்கள் இங்கு வரவே கூடாது. எழுதிக்கோங்க. must mean ஆணை. ஆணை, ஆர்டர். ஷுட்டுக்கு இப்ப அம்மா அப்பாவை கும்பிடணும்னு சொன்னா அது ஷுட். யூ ஷுட் வர்ஷிப் யுவர் பேரண்ட்ஸ், யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பட் வாட் யூ கால், போலீஸ்ல பிடிக்க முடியாது இல்லையா? யூ மஸ்ட் பாத்னு சொல்ல முடியுமா போலீஸ்ல? நீ ஏன் குளிக்கல, குளிச்சிருக்கணும் தானே. நம்பர் கேட்டவங்களுக்கு போடுறேன் நான் நம்பரை திருப்பியும். ஓகேவா? நம்பர் இஸ் தேர். யூ மஸ்ட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. சட்ட அப்படி சொல்றது இயலாது. உன்னுடைய பெற்றோருக்கு நீ கீழ் படிஞ்சே ஆகணும் அப்படி சொல்ல முடியாது. இட்ஸ் அ மேனர். அது ஒரு பண்பு. பண்புகளை சட்டத்தின் கீழ் அல்லது மஸ்டின் கீழ் கொண்டாடுறது நல்லது அல்ல, அது ஷுட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு விளங்கணும். இப்போ நான் தான் சொன்னேனே, முடிவெட்டணும் என்பது அப்பாவுக்கு ஒரு அட்வைஸ். அப்பா நமக்கு சொன்ன அட்வைஸ். அப்பா கூட அதை மஸ்ட் போட்டு சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்லல. வெட்டணும், வெட்டாம வீட்டுக்கு வராதுன்னு சொன்னா அது மஸ்ட். ஓகே, அப்படி இல்லைன்னு சொல்ல வரல. பட் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவன் ஏதோ இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நீ முடிவெட்டாம வீட்டுக்கு வராதுன்னு அப்பா அடிப்பாரு, அது வேற கதை. அப்படி இருக்கு. பட் அந்த அட்வைஸுக்கும் கட்டாயப்படுத்தலுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, யூ மஸ்ட் வேர் மாஸ்க், நீங்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும். யூ மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ், நீங்க கட்டாயமா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். யூ மஸ்ட், he must pay the fine, அவன் கட்டாயமாக தண்டப்பணம் செலுத்த வேண்டும். யூ mustn't come here, நீங்க இங்க எல்லாம் வரவே கூடாது, தப்பு அப்படின்னு. ரைட், கடைசியா ஒரு பகுதியோட முடிக்க போறேன். will have to, இது நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி. will have to தலைப்பொண்டு போட்டுக்கோங்க. இது வேறொரு பாடம், பட் will சம்பந்தப்பட்டனால நான் இங்க போடுறேன். will have to, will have to. டவுட் உள்ளவங்க இருங்க, நான் கிளியர் பண்ணிட்டு தான் போய் கிளாஸ் முடிச்சோடனே நான் கட் பண்ணிட்டு ஓடிட மாட்டேன், நான் இருப்பேன். அப்போ இருங்க. ஓகேவா? யூ மஸ்ட் பே த காலேஜ் ஃபீஸ். யா யூ மஸ்ட். அப்புறம் இல்லாட்டி வெளியே போட்டுருவாங்க காலேஜ்ல இருந்து. கேன் யூ சேஞ்ச் அவர் கிளாஸ் டைம்? நோ, நோட். வில் ஹேவ் டு. வில் ஹேவ் டு என்றால் செய்ய வேண்டி வரும். எழுதிக்கோங்க அர்த்தம். செய்ய வேண்டி வரும். வேண்டி வரும்னு போட்டுக்கொண்டா கூட பரவாயில்ல. யா 2 hours கிளாஸ். யா shall we doing வர முடியாதுமா? shall we do something? shall we யோட ing போட முடியாது. ஓகே, சிலர் உற்பத்தி யோசிக்கிறாங்க. உட்னா பிறகு படிப்பிப்போம், அது வேற வரும். ஓகே, will have to என்றால் என்ன சொன்னேன்? வேண்டி வரும். you will have to pay, உனக்கு செலுத்த வேண்டி வரும், தண்டப்பணம் செலுத்த வேண்டி வரும்னு சொல்லலாம். you will have to pay, you will have to pay the fine, நீ தண்டப்பணம் செலுத்த வேண்டி வரும், நமக்கு உனக்கு செலுத்த வேண்டி வரும். பாருங்க, we will have to protest, நாம் எதிர்த்து போராட வேண்டி வரும். இதோட முடிய போறது இல்ல. Teachers will have to protest again and again, மீண்டும் மீண்டும் போராட வேண்டி வரும். we will have to. ஏன் அப்படின்னா, நேத்து முன்னாள் ஒரு நியூஸ் வந்துச்சு, சர்க்குலர் வந்துச்சு. all the government servants will have to come to work ஏதோன்னு. அதை வச்சு நிறைய பேர் குழம்பி கேட்டனால நான் இப்ப சொல்றேன். will have to பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 2 இருக்கு. you will have to pay, நீங்கள் பணம் செலுத்த வேண்டி வரும். you will have to protest, நமக்கு போராட வேண்டி வரும். everyone will have to come, எல்லாரும் வர வேண்டி வரும்.
everyone will have to come to school. எல்லாரும் ஸ்கூலுக்கு வர வேண்டி வரும். வேண்டி வரும். He will have to restart. இப்போ நம்ம சொல்லுவோமே ஏதோ ஆகி ஸ்டக் ஆயிடுச்சு மெஷின். He will have to restart the machine. அவருக்கு மீண்டும் தொடங்க வேண்டி வரும். நிறைய உதாரணம் நீங்க சொல்லலாம். I will have to think again. எனக்கு மீண்டும் யோசிக்க வேண்டி வரும். You will have to take medicine. Don't get it நனையவேனா. You will have to get medicine. உங்களுக்கு மருந்து எடுக்க வேண்டி வரும். You will have to forget him. உனக்கு அவனை மறக்க வேண்டி வரும். நீ பாரு இப்படி பொல்லிக்கிட்டே இரு, உங்க அப்பா பொல்லாத ஆளு. You will have to forget him. உனக்கு அவனை மறக்க வேண்டி வரும். அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? We will have to fight. நாம் போராட வேண்டி வரும். போராட protest is okay. We will have to cook again. அம்மா இன்னொருக்கா சமைக்க வேண்டி வரும். சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. We will have to cook again. Will have to யூஸ் பண்ணுங்க. I will have to go to a party, so I can't come to the class. எனக்கு ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டி வரும், அதனால எனக்கு கிளாஸ்க்கு வர முடியாது. ஓகேவா? So will have to யூஸ் பண்ணுங்க. அது ஃபியூச்சரோட சிம்பிள் ஃபியூச்சர் இல்லை, பட் ஃபியூச்சரோட சம்பந்தப்பட்டனால நான் சொன்னேன். ஓகேவா? Everyone will have to study simple future today. இன்றிரவு and tomorrow. Today and tomorrow you will have to study simple future. ஓகேவா? சிம்பிள் ஃபியூச்சர் படிக்கவே வேணும். நீங்க விட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. நாளைக்கு வேற ஒரு பாடம், வித்தியாசமான பாடம். Don't forget, you will have to study past verbs. இறந்த கால வினைச்சொற்கள் தெரியாம நாளைக்கு கிளாஸ்க்கு வந்தா வேஸ்ட். Okay? So don't come. Study tonight and tomorrow. அந்த வீடியோ பார்த்து பாஸ்ட் verbs பாடமாக்கிக்கோங்க நல்ல பிள்ளைங்க மாதிரி. ஓகேவா? ஓகே. you will have to pay. உனக்கு பணம் செலுத்த வேண்டி வரும். we will have to protest. நமக்கு போராட வேண்டி வரும். everyone will have to come. எல்லோருக்கும் வர வேண்டி வரும். இல்லையா? the school will start tomorrow. நாளைக்கு ஸ்கூல் தொடங்கும். everyone will have to come. எல்லாருக்கும் வர வேண்டி வரும். ஒன்றும் செய்ய முடியாது. he will have to restart. அவனுக்கு மீண்டும் தொடங்க வேண்டி வரும். இன்னும் வாக்கியங்கள் போட்டு பாருங்க. ஓகே, சரியா டைம்க்கு முடிக்கிறோம் நினைக்கிறேன். see you soon with another superb lesson. அட்வைஸ் கடைசியிலையும் மரங்கள் வளர்ப்போம். நான் எப்பயும் சொல்றது, அட்லீஸ்ட் உங்களுடைய பிறந்த நாளைக்காகவாது மரம் ஒன்றை நட்டு வையுங்கள். காணியில உள்ள மரத்தை பிடுங்கி அடுத்த இடத்துல நட்டு வைக்கிறது இல்ல, இல்லையா? எங்கேயாவது இருந்து கொண்டாந்து மரத்தை நட்டு வையுங்கள். மரக்கண்டுகளை வளங்கள். இயற்கையை வளப்படுத்தும் மரங்களை, பூக்கண்டெல்லாம் நட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதையும் தாண்டி எமது சூழலுக்கு, சுற்றாடலுக்கு சுவாசிக்க காற்றை கொடுக்கக்கூடிய மரங்களை நட்டு வையுங்கள். திரும்பி பாருங்க, நீங்க இதுவரையும் லைஃப்ல எத்தனை மரம் நட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். என் எண்ணிக்கைப்படி நான் ஒரு 1000 மரங்களை தாண்டி விட்டேன். போதாது. இட்ஸ் நாட் இனஃப். நான் ஒரு 1000 மரங்கள் தாண்டி விட்டேன், பட் அது போதாது. that should be more. இந்த வாழும் பூமிக்கு நாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். அதை இப்படியாவது செலுத்திக் கொள்ளும் சொல்லி விடைபெறும் நான். டவுட் இருந்தா you can be an us. So officially I am will have 2 base form. Okay, will have 2 base form. will have order 2 போட்டு base form. will have base form இல்ல, I will have go இல்ல, I will have to go, she will have to come. Okay, டவுட் இருந்தா கேட்கலாம். Okay, officially I am winding up this session. நாளை மீண்டும் உங்களுடன் புதிய பாடத்துடன் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உங்கள் அன்பின் சிவா சார், the teacher with a heart. See you tomorrow. It's an official wind up.